சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலே மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் குருவும் போதகரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் நம்முடைய தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு நாளை நமக்கு சேர்த்து தந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் தொடர்ந்து நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ அதன் ஆதாரமாக இன்றைக்கி கூட ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கடைசி நாட்களில் அவருடைய லைஃப்பில் நடந்த சம்பவங்களை மையமாக வைத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான பாடமாக இருக்குது. ஸோ பாடத்தினுடைய தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு, அதாவது கிறிஸ்துவின் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நாமும் கற்றுக்கொள்வோம். இதுதான் பாடத்தினுடைய தலைப்பு, நாமும் கற்றுக்கொள்வோம். சரி, இந்த தலைப்பிலிருந்து நம்ம என்ன இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப்பை நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய லைஃப்பில் ஆண்டவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முன்மாதிரியாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, தேவன் அவருக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் கொடுத்துருந்தார். அதனால் அவர் பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ரொம்ப நிதானம் உள்ளவராக இருந்தார். பரிசுத்தாவி நிறைந்தவராக இருந்ததுனால அவருடைய பேச்சிலையும் அவருடைய செய்கைகள்லையும் ரொம்ப நிதானம் இருந்ததை நம்ம கவனிக்கலாம். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் ஒரு சில இடங்களில் மட்டும் ரொம்ப அவர் கன்ஃபியூஷன் அதிகமான மாதிரியோ, அல்லது அவர் நிறைய துக்கம் நிறைந்தவராகவோ அவருடைய வாழ்க்கையில் சில முக்கியமான தருணங்கள் அவருடைய லைஃப்பில் ஏற்பட்டுச்சு. அந்த லைஃப்பை அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது ஒரு முக்கியமான வார்த்தை எழுதுறாரு, ஒரு வசனத்தை எழுதுறாரு. அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமெல்லோரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இதுதான் வசனம். முக்கியமாக பாருங்கள், அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் சாதாரண இந்த பூமியில் மனிதனாக வாழும்போது, அதான் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ள, அதாவது பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் அந்த ஜெபத்தை அவர் எப்படி பண்ணினாருங்கிறத அங்கே சொல்கிறாரு பாருங்க. பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அப்படின்னா தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த அவர் பண்ணின ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்ங்கிறத தான் இங்கே பவுல் ரொம்ப டீட்டெயில்டாக எழுதுகிறாரு. பலத்த சத்தத்தோடு அவர் ஒரு ஜெபம் பண்ணாருங்களாம், கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, ஏன் ஆண்டவர் பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணார், ஏன் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இன்னொரு கேள்வி கூட இதில் இருக்குது. அது என்னென்னா, பலத்த சத்தத்தோடு யார் ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலத்த சத்தம் கண்ணீர், நம்ம கூட பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய ரொம்ப ஒரு பிரச்சனையில் இருப்போம், நிறைய மனவேதனை இருக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம ஜெபம் பண்ணும்போது, அதாவது நம்மளும் அழுது கூட ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவ அழுது ஜெபம் பண்ணார்னு சிம்பிளாக சொல்லாமல், அதாவது பலத்த சத்தம்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். சாதாரண ஒரு சத்தம்னு சொல்லலை, பலத்த சத்தம் அப்படின்னா சத்தம் போட்டு அழுதுருக்கிறார். ஏன் சத்தம் போட்டு அழுகணும்? சத்தம் போட்டு ஒருத்தர் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு நல்லா புரியும். அதாவது அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான வேதனை இருந்து, அந்த வேதனையை யாருக்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாமல், அந்த வேதனையை அதாவது மனசுக்குள்ளே ஒரு பெரிய பாரமாகி அது வெடித்து செதற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதை தான் அந்த இடத்துல நம்ம கவனிக்கலாம். பலத்த சத்தத்தோடும் அதே மாதிரி கண்ணீரோடுனா பயங்கர அழுது அவர் என்ன பண்ணாருங்களா, ஒரு விண்ணப்பம் பண்ணார். தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டார் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். கேட்டார்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இந்த வசனத்துக்கான கன்க்ளூஷன் அடுத்த வசனத்தில் பவுல் சொல்கிறாரு. வாசிக்கலாம். 8வது வசனம். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. பார்த்தீங்களா, அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே ஏதோ ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு அங்கே இல்லை, கற்றுக்கொண்டார் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்கிறார். சரி, இப்போ என்ன கேள்வி நம்மளுக்கு வருதுன்னா, அவர் குமாரன் நம்மளுக்கு நல்லா தெரியுது. அவர் அந்த பட்ட பாடுகளினாலே ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கிட்டாருங்களாம். இயேசு கிறிஸ்துவே ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்டார் அப்படின்னு அந்த இடத்துல பவுல் இந்த வசனத்தை முடிவு செய்கிறார். சரி, இப்போ இந்த வசனம் தான் நம்மளுக்கு ஆதார வசனம். இந்த வசனத்தை மட்டும்தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த 2 வசனங்கள் தான். இந்த 2 வசனங்கள் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, அந்த வசனத்தை முன்னாடி நம்ம கவனிக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படின்னு சொன்னால், அவர் மாம்ச சரீரத்தில் நம்மளை போல் சாதாரண சரீரம் எடுத்து இந்த பூமியில் வந்திருக்கும்
பண்ணும்போது தான் அவர் பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் ஜெபம் பண்ணார். அப்படி ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணார்னா, அந்த பாயிண்ட் நல்லா மனசில் வச்சுக்கலாம். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் அவர் விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். சரி, இப்போது இது எந்த இடத்துல அவர் பண்ணக்கூடிய ஜெபம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? அது வந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் அவர் நிறைய ஜெபம் பண்ணார். வழியில் நடந்து போயிட்டுருப்பார், ஜெபம் பண்ணுவார். எப்படி ஜெபம் பண்ணுவார்னா பாருங்கள், சீஷர்கள் கூட வந்துக்கிட்டு இருக்கும்போது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக ஜெபம் பண்ணிட்டு போனார். அதேமாதிரி நமக்கு ஜெபம் பண்ணும்போது கூட சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டை பூட்டிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா மாத்திரம் பார்க்கும்படி ஜெபம் பண்ணுங்கள், இப்படி தான் ஆண்டவர் சொன்னார். ஸோ இங்கே கூட ஆண்டவர் அப்படி தான் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கார். ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, ஏதோ ஒரு பயங்கர வேதனை நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்குது, ஏதோ கண்ணீர் நிறைந்த ஒரு ஜெபமாக இருக்குது, ஏதோ ஒரு அடக்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் அவருடைய மனசுக்குள்ளே இருந்து அந்த வேதனையுடைய வெளிப்பாடாக தான் அந்த ஜெபத்தை வந்து அவர் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பவுல் சொல்கிறார். ஸோ இது எந்த இடம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு நல்லா தெரியும், கெத்செமனே தோட்டம். கெத்செமனே தோட்டத்தில் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பயங்கரமான ஒரு வியாகுலத்துக்குள்ளே அவர் கடந்து போனார். பயங்கரமான ஒரு அழுகை, பயங்கரமான ஒரு வேதனை. ஏன் அந்த அழுகையும் வேதனையும் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கும்போது, ஒருவேளை ஆண்டவருக்கு மரண பயம் வந்துருச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட வரலாம். ஏன்னா உடனே சீஷர்கள் கேட்கும்போது ஒரு முக்கியமான வார்த்தை யூஸ் பண்ணுறார். அதாவது என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்படின்னா ஆண்டவர் வந்து அந்த மரணத்தை பார்த்து பயந்துட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆண்டவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு தானே வர்றார், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவரை நீங்கள் சிலுவையில் அடிப்பீங்க, இந்த மாதிரி 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து வந்துடுவார், இப்படி எல்லாம் சொல்லி தான் ஆண்டவர் ஏற்கனவே கடந்து வந்தார். அப்படின்னா அவர் மரணத்தை குறித்து பயப்படுறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் அங்கே ஏதோ ஒரு பயம் இருந்துச்சு, ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து இருந்துச்சு, ஏதோ ஒரு துன்பத்துக்குள்ளேயும் ஒரு ஆழ்ந்த ஒரு வேதனைக்குள்ளேயும் அவர் கடந்து போனார் அப்படிங்கிறது தான் பவுல் அங்கே சொல்கிறாரு. சரி, இப்போ அங்கே நடந்த விஷயம் இதுதான். இதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அவர் வந்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணார், ஏன் அழுது ஜெபம் பண்ணார், அதே மாதிரி ஏதோ ஒரு கற்றுக்கொண்டார்னு சொல்கிறார் இல்லையா? என்ன கற்றுக்கொண்டார், யாரிடத்தில் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிற அநேக கேள்விகளுக்கான ஒரு விடையத்தான் இந்த பாடத்தின் வழியாக நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு 3 கேள்விகளை நம்ம கேட்க போகிறோம். முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன கற்றுக்கொண்டார்? ஏதோ கற்றுக்கொண்டார்னு சொல்கிறார் இல்லைங்களா? ஏதோ ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு. என்ன கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி யாரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டார், இது 2வது கொஸ்டின். யாரிடத்திலிருந்து அவர் கற்றுக்கொண்டார். 3வது ஒரு கொஸ்டின் இருக்குது, ஏதோ ஒரு கீழ்ப்படிதல்னு சொல்கிறாரு, என்ன கீழ்ப்படிதல்? கீழ்ப்படிதலே நிறைய வகைகள் இருக்குது. ஆண்டவருடைய கீழ்ப்படிதல் எந்த வகையான ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இந்த 3 கேள்விகளுக்கான விடையத்தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்திருக்கும் போது கரெக்டாக ஆதாம் படைக்கப்பட்டு 4000 வருஷங்கள் கழித்து தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாக இந்த பூமியில் பிறந்து வந்தார். ஸோ அப்படி பிறந்து வர்றதுக்கு முன்னாடியே பழைய ஏற்பாட்டு காலத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட வகுப்பார் தேவன் யாருன்னு தெரியாமல் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்பி தேவனுக்காக முற்றிலும் கீழ்ப்படிஞ்சு தேவனுக்காக உண்மையும் உத்தமமாக வாழ்ந்திருக்கிற சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்கள தான் நம்ம முற்பிதாக்கள்னு சொல்கிறோம். இந்த முற்பிதாக்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தாங்க இல்லையா? அவங்கெல்லாம் பாருங்கள், நம்மளாம் காணாமல் விசுவாசிக்கிற ஒரு கூட்டத்தார் நம்ம சொல்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கண்டு விசுவாசிச்சாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படி இல்லை. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்லி தான் அந்த அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர்களும் காணாமல் தான் விசுவாசிச்சாங்க. ஆபிரகாம் கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசித்தார். எதைய? தன்னுடைய மகனுடைய காரியத்தை. அதேமாதிரி நோவா கூட பாருங்கள், கண்டு விசுவாச்சாரா? இல்லை, காணாமல் தான் விசுவாச்சார். மழை வரும்னு தேவன் சொல்கிறாரு, அவர் நம்புகிறார் மழை வரும். சரி, தேவன் சொல்கிறார், அது கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி மழைனா என்னென்னு அவர் பார்த்ததில்லை. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை நம்புகிறார். அப்போ காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களும் விசுவாசத்தில் தான் இருந்தாங்க, காணாமல் விசுவாசத்தில் தான் இருந்தாங்கன்னு சொல்லி தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. அதனால் இந்த ஒரு கம்பேரிசன் வந்து சரியான கம்பேரிசனாக இருக்க முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த சில மனிதர்கள், தேவனுக்கு ரொம்ப 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 பிரியமான சில மனிதர்களை நம்ம வேதத்திலிருந்து நம்ம படிக்கிறோம். தேவன் ரொம்ப அங்கீகாரமாக அவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம வேதத்தில் படிக்கும்போது, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த முற்பிதாக்கள் எல்லாருமே விசுவாச, அதாவது ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோஸ், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற வேதாகமத்தினுடைய சில கதாநாயகர்கள். அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற முற்பிதாக்கள். அதில் ஒரு முக்கியமான முற்பிதா ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, ஆபேல் அப்படிங்கிற ஒரு முற்பிதா. அவருடைய லைஃப் பற்றி நம்ம பார்க்குறோம். ஆதாமுடைய 2வது மகன் தான் வந்து ஆபேல். ஸோ முதல் மகன் வந்து காயின். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தி விடப்பட்டதுக்கப்புறம் இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அதில் 2 குழந்தைகள் பிறக்குது. அதில் முதல் மகனாக காயினும் 2வது மகனாக ஆபேலும் பிறக்கிறாங்க. சரி, இப்படி இந்த 2 பசங்க இருக்கும்போது தேவன் என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து தேவனுக்கு காணிக்க கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க.
யாருங்க? ஆபேலும் காயினும். ஆனால் நீங்கள் வேதத்தில் படித்து பாருங்கள், ஆபேல் காணிக்கை கொண்டுட்டு போகணுன்னு சொல்லலை. முதல்ல காணிக்கை கொண்டுட்டு போகணுங்கிற அந்த எண்ணமே யாருக்கு தான் வந்ததுன்னு வேதம் சொல்லுதுன்னா காயினுக்கு தான் வந்ததுன்னு சொல்லுது. ஆபேலுக்கு அந்த ஆசை இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இல்லை. காயின் தான் முதலாக கடவுளுக்கு காணிக்கை கொண்டுட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாருங்களாம். ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஆபேலும் என்ன செஞ்சாருன்னா தேவனுக்காக அந்த காணிக்கையை அவர் கொண்டுட்டு போகிறார். சரி, இப்போ 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு போனாங்க. தேவன் வந்து 2 பேருடைய காணிக்கையை அங்கீகரிச்சிருந்தார்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை. தேவன் ஆபேலுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிச்சுட்டு காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்காமல் போனதுனால அவங்க ஃபேமிலியில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? காயினுக்கு தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேலே ஒரு பொறாமை ஏற்பட்டுச்சு. அந்த பொறாமையின் நிமித்தம் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த சகோதரனையே அவர் வந்து கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து போனார். கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனார். ஸோ அதைத்தான் இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆபேலும் காயினும் இவங்க 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை கொண்டுட்டு போனாங்க இல்லையா? அப்படி காணிக்கை கொண்டு போகிறது என்ன மனநிலைமையோடு கொண்டு போனாங்க? நீங்கள் அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். தேவன் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையையும் அங்கீகரித்தார் அப்படின்னு இருக்கும். அதேமாதிரி காயினையும் காயினுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லைன்னு சொல்லியிருக்கும். அதாவது இங்கே காணிக்கை தேவனுக்கு முக்கியம் இல்லை, அதாவது கொண்டுட்டு போகிற மனிதர்களுடைய மனநிலைமை ரொம்ப முக்கியம். அப்போ தேவன் இங்கே என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது ஆபேல் அவர் நல்ல மனிதனாக இருந்ததுனால, தேவனுக்கு பிரியமானவராக இருந்ததுனால அவர் கொண்டுட்டு போகிற காணிக்கையும் தேவனுக்கு பிரியமாக இருந்தது. ஆனால் காயின் அவர் நல்ல மனிதனாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த வசனம் அப்படி தான் சொல்லுது, காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கும். முதல்ல காயினை தேவன் அங்கீகரிக்கல, அதே நேரத்தில் காயினுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கலன்னு சொல்லி அந்த இடத்துல படிக்கிறோம். சரி, இப்போ இந்த 2 பேரும் காணிக்கை செலுத்தினாங்க இல்லையா? என்ன மனநிலைமையோடு இவங்க காணிக்கை செலுத்தினாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விங்க. என்ன மனநிலைமையோடு இவங்க 2 பேரும் காணிக்கை செலுத்தியிருப்பாங்க? ஸோ பாருங்கள், அதுதான் இந்த பாடத்தில் முக்கியமாக கவனிக்கணும். இப்போ தேவன் ஆபேலுடைய காணிக்கை மாத்திரம் அங்கீகரிக்க வேண்டிய காரணம் என்ன? ஆபேல் என்ன காணிக்கை கொடுத்தாருன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். அவர் வந்து ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால அவர் வந்து மந்தைகளின் தலையீற்றுகளில் முதன்மையானதை கொண்டுட்டு வந்து என்ன பண்ணார்னா, அதாவது பலியாக அவர் கொண்டு வந்து கொடுத்தார். அதே நேரத்தில் காயின் என்ன காணிக்கை கொடுத்தாருன்னா, அவர் வந்து விவசாயம் விளை நிலங்களை எல்லாம் வந்து பண்படுத்தி அவர் வந்து விவசாயம் செய்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து காணிக்கை செலுத்தினார். ஸோ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காயின் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை, அதாவது அழுகி போன பழங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் காணிக்கையாக செலுத்தியிருப்பார்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் வேதத்தில் இல்லை, அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் தான் நம்ம சொல்லணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, காயினையும் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லைன்னு தான் வசனம் சொல்லுது. ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார்னு தான் சொல்லுது. இவங்க 2 பேர் என்ன மனநிலைமையோட அந்த காணிக்கை செலுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத நல்லா கவனிக்கலாம். பாருங்கள், இது நிமித்தம் இவங்க செலுத்தின அந்த காணிக்கை நிமித்தம், அதாவது தேவன் வந்து 2 பேருடைய காணிக்கை அங்கீகரிச்சிருந்தா பரவாயில்ல, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரித்ததுனால மாத்திரம் என்ன நடந்துச்சுன்னா, காயினுக்கு தன்னுடைய சொந்த சகோதரன் மேலே ஒரு கோபம் வந்து அவன் மேலே ஒரு பொறாமை வந்து அவனை கொலை செய்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, காணிக்கை அவங்க கொடுத்த காணிக்கை தான் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. ஒரு நல்ல மனிதன், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன், தேவனுக்கு பிரியமான காணிக்கை செலுத்தின மனிதன் ஏன் இறந்து போனார்? ஸோ இங்கே தாங்க முக்கியமான கேள்வி. ஸோ இவர் என்ன மனநிலைமையோட பலி செலுத்தினார்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். அதாவது இவங்க 2 பேரும் ஏதேன் தோட்டத்தில் இருந்தாங்க. நடந்த சம்பவத்தை கொஞ்சம் நம்ம எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம ரீகால் பண்ணலாம். இப்போ ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு இவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கூட பாருங்கள், நம்ம குழந்தைங்களுக்கு சில கதைகள் எல்லாம் சொல்லுவோம். நாங்கள் எங்கள் அப்பா அம்மாலாம் இருந்தப்போ எங்கள் தாத்தா பாட்டிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த மாதிரி எல்லாம், எங்கள் தாத்தா வந்து இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார், எங்கள் பாட்டி இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தோம்னு சொல்லி சில இடங்களை பற்றியும் சில நடந்த சம்பவங்களை பற்றியும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பாக ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னுடைய பசங்கக்கிட்ட இந்த காரியத்தை எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இந்த மாதிரி ஏதேன் தோட்டத்துக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். அங்கே வந்து தேவன் வந்து தினமும் வருவார், எங்ககிட்ட வந்து பேசுவார். நாங்கள் தினமும் ஒவ்வொரு கனிகளை சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தோம். அப்போது முதலைகள், அதே மாதிரி சிங்கம், கரடி, புலி இது எல்லாமே நம்மக்கிட்ட ரொம்ப நல்லா பழகிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக நாங்கள் ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் சாத்தானுடைய பேச்சை கேட்டு இந்த மாதிரி நாங்கள் பழத்தை சாப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களெல்லாம் சொல்லும்போது பாருங்கள், அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ள நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, அதாவது நாங்கள் அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் நிர்வாணிகள்ங்கிறத உணர்ந்து எங்கள் உடம்புல ட்ரெஸ் இல்லைன்னு சொல்லி நாங்கள் போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். அப்போ தான் என்ன பண்ணோன்னா, தேவன் வந்து திடீர்னு வந்துட்டார் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே. அப்போ வந்து கேட்டார், ஆதாம் நீ எங்கே இருக்கேன்னா, நான் நிர்வாணியாக இருக்கேன் அப்படின்னு இந்த விஷயம்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக தன்னுடைய பசங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்படி சொல்லும்போது பாருங்கள், உடனே தேவன் என்ன பண்ணார்னா, எங்களுக்காக ஒரு உடையை ஏற்படுத்தி கொடுத்தார்.
ஒரு உடை ஏற்படுத்தி கொடுத்தார். அப்படின்னா அங்கே என்ன கொடுத்தாருன்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தோல் உடை உண்டாக்கினார்னா உடனே அங்கே என்ன அவர் லெதர் ஃபேக்ட்ரியாக வச்சுருந்தார். உடனே லெதர் ஃபேக்ட்ரியிலிருந்து போய் ஒரு ஜர்க்கினோ அல்லது ஒரு பேண்ட்டோ வாங்கி கொடுக்கறதுக்கு அதெல்லாம் இல்லை. அப்போ அங்கே என்ன நடந்திருக்கணும்னா, கண்டிப்பாக ஒரு மிருகம் கொல்லப்பட்டிருக்கணும். அது எந்த மிருகமாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஆட்டுக்குட்டியாக தான் இருந்திருக்கணும் அல்லது ஆடாக தான் இருந்திருக்கணும். அதனால தான் அந்த ஆடை கொன்று தான் தேவன் எங்களுக்கு இந்த உடையை கொடுத்தாருன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இதையெல்லாம் 2 பேரும் மனசில் வச்சுக்கிட்டு 2 பேரும் ஒரு நாள் காணிக்கை கொண்டுட்டு போகும்போது, ஆபேலுடைய காணிக்கை அவருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுங்களா? நான் கொண்டு போகிற காணிக்கை கண்டிப்பாக தேவனுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அவர்கிட்ட இருந்துச்சுங்களா. என்ன நம்பிக்கை அப்படின்னா, எங்கள் அப்பா அம்மா நிர்வாணமாக இருக்கும்போது, அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும்போது, தேவன் அவர்களுக்காக ஒரு மிருகத்தை கொன்ன மாதிரி அவங்களுக்காக நானும் ஒரு மிருகத்தை கொன்று தேவனுக்காக நான் பலி செலுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் கண்டிப்பாக ஆபேல் வந்து அந்த காணிக்கை செலுத்தியிருப்பார். அப்போது காணிக்கை செலுத்துறது முக்கியம் இல்லை, அந்த காணிக்கை தேவனுக்கு பிடிக்குமான்னு பார்த்து செலுத்துறது. பாருங்கள், பைபிளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் தேவனுடைய மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இல்லை. அவர் தான் தேவனுக்கு உண்மையாக காணிக்கை செலுத்தினவர். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபேலுங்கிற அந்த மனிதன் கூட தேவனுக்கு ரொம்ப பிரியமாய் நடந்து தேவனுக்கு பிரியமான ஒரு காணிக்கையை அவர் செலுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற இந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த உலகத்தில் அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த காரியத்தெல்லாம் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பார் இல்லைங்களா. என்ன பார்த்துருப்பார்னா, அதாவது எவ்வளோ பெரிய சத்தியம் இது, அதாவது எவ்வளோ பெரிய மனிதன் தேவனுக்கு பிடிக்குமான்னு பார்த்து அந்த தேவனுக்கு பிடிச்ச அந்த காணிக்கையை அவர் கொண்டுட்டு வந்து செலுத்துகிறார் அப்படிங்கிறப்ப, ஸோ எனக்குன்னு ஒரு காலம் வரும், நானும் ஆபேலை போல எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாய்ப்பை, தேவனுக்கு பிடிச்ச காரியத்தை அவருக்கு எது சித்தமானதோ அதை முழுசாக நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒருவேளை ஆபேல்கிட்டேருந்து அந்த கீழ்ப்படிதலை ஒரு வேளை கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வருது. ஆபேல்கிட்டேருந்து அந்த கீழ்ப்படிதலை ஒரு வேளை அவர் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வருது. ஒரு கொஸ்டின் போடலாம், அப்படியே கொஸ்டின் போட்டு நிறுத்தலாம், முடிவில் நம்ம வந்து அதுக்கான விடையை கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இவருக்கு அப்புறம் பாருங்கள், தேவனுக்கு அடுத்து பிரியமான மனிதன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் அப்படிங்கிற அந்த மனிதர். ஸோ இந்த மனிதன் கூட பார்த்திங்கன்னா தேவனுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ஒரு மனிதராக இருந்தார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனை பார்த்து என்னுடைய சிநேகிதன்னு சொல்கிறதுக்கு தகுதியான ஒரே மனிதன் ஆபிரகாம் தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பின்னாடி தேவன் செய்ய போகிற விஷயத்தை முன்னாடி ஆபிரகாம் செஞ்சு காட்டினார். எப்படி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தான் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான மகனாக இருக்கிற ஈசாக்கை தேவனுக்காக அவர் பலி கொடுத்தார். ஸோ பாருங்கள், எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள மனிதன். நாம் கூட அதாவது சின்ன சின்ன கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்குறார். அந்த சின்ன சின்ன விஷயத்தில் கூட நம்ம உண்மையாக இருக்கிறோமா நமக்கு தெரியல. ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் கிடையாதுங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப பெரிய கீழ்ப்படிதலாக இருந்துச்சு. யாருமே அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை காட்டவே முடியாது. ஏன்னா திடீர்னு தேவன் சொல்கிறார், உன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி மோரியா தேசத்தில் நான் குறித்திருக்கிற ஒரு மலையில் நீ கொண்டுட்டு போய் அவனை வந்து சர்வாங்க தகன பலியாக செலுத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை வந்து அவர் அனுப்புறதை நம்ம கவனிக்கலாம். சரி, இப்போ இங்கே என்ன கேள்வி வருதுன்னா, தன்னுடைய மகனை அவர் கூட்டிகிட்டு போனார் இல்லைங்களா. நம்ம ஆபிரகாம் பற்றியெல்லாம் சில சினிமாக்களெல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த சினிமாவில் ஆபிரகாம் வந்து விடிய விடிய என்ன பண்ணிகிட்டு இருப்பார்னா அழுதுகிட்டு இருப்பார். அதாவது தன்னுடைய சகோதரர்கள் அதாவது இப்படி திடீர்னு வந்து தேவன் வந்து என்னுடைய மகனை வந்து கேட்டார், மகனை வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டார். நைட்டெல்லாம் அழுதுகிட்டு காலையில் ரொம்ப விசனத்தோடு அவர் போகிற மாதிரி நம்மளுக்கு அந்த சினிமாவில் காமிப்பாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் வேதத்தில் பாருங்கள், அவர் ஒரு முழு நம்பிக்கையோட முழு விசுவாசத்தோடு தான் போனார். இதை பற்றி தான் ரோமருக்கு பவுல் எழுதும்போதும் சரி, எபிரேயருக்கு எழுதும்போதும் தேவன் வந்து டீட்டெயில்டாக அங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுறார். பவுல் எழுதுறார், அவருக்கு ஒரு முழு நிச்சயத்தோடு தான் வந்து தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு போனாராம். கொண்டுட்டு போய் என்னுடைய மகனை நான் வெட்டுவேன், என் மகன் செத்துருவான், என் மகன் செத்தா கூட உயிரோடு ஒட்ட வச்சு என் கையில் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆபிரகாம் கிட்ட இருந்துச்சு. அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த விசுவாசம் அவருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா அதுதாங்க ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். அதனால தான் அவர் விசுவாசத்தின் தகப்பன்னு சொல்கிறோம். அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, தேவன் வந்து 75 வயசில் கூப்பிட்றாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். ஒருவேளை அப்போவே குழந்தை கொடுத்துருந்தாருன்னா ஆபிரகாம் என்ன தெரியுங்களா நினச்சிருப்பார், என்னுடைய சுய பலத்தினால தான் என்னுடைய மகன் பிறந்தாருன்னு சொல்லி அவர் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஆனால் தன்னுடைய வயசெல்லாம் போய் 100 வயசில் குழந்தை பிறக்கிறதுக்கான எந்த சூழ்நிலையும் இல்லாமல் சாராள்கிட்டையும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அந்த ஸ்திரீகளுடைய வழிபாடு நின்று போய், ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தேவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். குழந்தையை கொடுத்தோன்னே எப்படி ஈசாக்குங்கிற அந்த குழந்தை பிறந்துச்சோ, அந்த குழந்தை எப்படி தன்னுடைய கையில் தவழ்ந்துச்சோ அதே மாதிரி தாங்க ஆபிரகாமுடைய இருதயத்திலையும் விசுவாசம்ங்கிறது அப்போ தான் பிறந்துச்சு.
அந்த குழந்தை கையில் தவழ்கிற மாதிரி தான் தேவன் மேலே இருக்கிற அந்த விசுவாசம் ஆபிரகாமுடைய கையில் தவழ்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் விசுவாசத்தில் வல்லவரானார், பயங்கரமான விசுவாசம். ஏன்னா எந்த நம்பிக்கையும் இல்லாத இருக்கிற ஒரு சூழ்நிலையில் தேவன் வந்து எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் அப்படிங்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த ஒரு காரியத்தை அவர் செஞ்சு முடித்தார். ஸோ நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், அதாவது ஆகாரை வந்து தேவன் வந்து தள்ளிவிட சொல்கிறார். தள்ளிவிட சொல்லும்போது அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாருங்க, ஈசாக்கின் இடத்தில் உனக்கு சந்ததி விளங்கும், அதனால் உன்னுடைய அடிமை பெண்ணையும் அந்த அடிமை பெண்ணுடைய மகனையும் நீ தள்ளிருன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். சொல்லும்போது அதை ஆழமாக இவர் மனசில் வாங்கி வச்சுக்கிட்டார். அப்போ ஈசாக்கின் இடத்தில் சந்ததி விளங்கும்னா என்ன தெரியுங்களா அர்த்தம்? ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகும்னு அர்த்தம், ஈசாக்குக்கு குழந்தைகள் பிறக்கும்னு அர்த்தம். அப்போ ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்குங்கிறது இவர் ஏற்கனவே மனசில் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா தேவன் ஒரு முறை சொன்னது தான், அது எந்த காரணத்தை கொண்டு மாறாதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அவர் மனசில் ஆழமாக அதை வச்சுட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது பாருங்கள், தேவன் திடீர்னு உன்னுடைய மகனை கொண்டு போய் எனக்காக மோரியா தேசத்தில் இருக்கிற ஒரு மலையில் பலி கொடுன்னு சொன்ன உடனே எதை பற்றியும் அவர் சிந்திக்காமல் தன்னுடைய மகனை கொண்டு போய் அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். ஸோ என்ன மனநிலைமையோடு ஒப்பு கொடுத்தார் தெரியுங்களா? தன்னுடைய மகனை நான் வெட்டுவேன், என் மகன் செத்துருவார், மறுபடியும் என்னுடைய மகனை நான் ஒட்ட வச்சு என் கையில் கொடுப்பாருங்கிற அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அந்த இடத்துல ஓடி வரார். ஒரு தூதன் வந்து சொல்கிறார், அதாவது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, நீ எவ்வளவு தேவனுக்கு பயந்த மனுஷனுங்கிறது இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், தயவு செஞ்சு போட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறார், ரொம்ப பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எப்படி தெரியுங்களா சொல்கிறார்? அந்த வசனம் படித்து பாருங்க, என்மேல் ஆணையிட்டு சொல்கிறேன்னு தேவன் சொல்கிறார். தேவன் யார் மேலேயும் ஆணையிட்டு சொல்கிறதெல்லாம் வந்து இல்லை, அப்படியெல்லாம் தேவன் சொல்ல மாட்டார். ஆனால் ஆபிரகாம் கிட்ட மட்டும் அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறார், என் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருந்தார். ஸோ காரணம் என்னென்னா, ஆபிரகாமுடைய அந்த கீழ்ப்படுதல் ரொம்ப பெரிய கீழ்ப்படுதலாக இருந்துச்சு. ஒருவேளை இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஒரு சாதாரண பாவத்தில் பிறந்த ஒரு மனிதன், அந்த மனிதனை இவ்வளோ பெரிய கீழ்ப்படுதலை காட்ட முடியுதுன்னு சொன்னால் நாமெல்லாம் எவ்வளோ பெரிய கீழ்ப்படுதலை காட்டணும்னு சொல்லி ஒருவேளை ஆபிரகாமுக்கிட்ட இருந்து அந்த கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வருது. ஒருவேளை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பாருங்கள், ஒரு கொஸ்டின் போடலாம், கொஸ்டின் போட்டு அப்படியே நிறுத்தலாம். ஒருவேளை ஆபிரகாமுக்கிட்ட இருந்து இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டாரா? அது மாத்திரம் இல்லை, அவருடைய மகன் கூட பாருங்களேன், ஈசாக்கு. பாருங்கள், இந்த படத்தில் ரொம்ப சின்ன பையனாட்டாக போட்டிருக்காங்க, ஆனால் உண்மை அது இல்லை. அவர் ஒரு வாலிப பையன், 25 வயசுக்கு மேலே தான் கண்டிப்பாக ஈசாக்கு வயசு இருந்திருக்கணும். ஒரு வாலிப பையனை கொண்டுட்டு போய் பலி கொடுக்கும்போது பாருங்கள், அப்பா வந்து ஆடு எங்கேன்னு கேட்குறாரு. ஆபிரகாம் சொல்கிறாரு, அது தேவன் பார்த்துக்குவார் வார்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய கையையும் காலையும் கட்டும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நாம் நினைக்கிறவங்களாம் விசுவாச வீரர்கள் வராங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஈசாக்கு என்ன மனநிலைமையோடு போய் படுத்திருப்பார் தெரியுங்களா? அதாவது எங்கள் அப்பா என்னை கையை காலை கட்டி என்ன தான் அவர் பலியிட போகிறாருன்னா அந்த தேவனுக்காக என்னுடைய உயிர் போனால் பரவாயில்ல அப்படிங்கிற மனநிலைமையோடு தான் கண்டிப்பாக ஈசாக்கு தன்னை வந்து அந்த இடத்துல ஒப்பு கொடுத்துருப்பார். அதனால தான் அவர் விசுவாச வீரரில் வரார். தேவனே சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும்னு அவர் சொல்கிறார். காரணம் என்னென்னா, அவருடைய கீழ்ப்படிதல், அவருடைய பயபக்தி அப்படிப்பட்டதாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஈசாக்கினுடைய கீழ்ப்படிதலும் அவ்வளோ பெருசு. அதனால தான் அப்படி கட்டி அந்த இடத்துல போய் படுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. உடனே பாருங்கள், ஆண்டவர் ஒருவேளை ஈசாக்கு எவ்வளோ பெரிய ஒரு கீழ்ப்படிதல் உள்ள மகன், தன்னுடைய வாலிப பருவத்தில், தன்னுடைய வாலிப பிராயத்தில் கடவுளுக்காக எவ்வளோ பெரிய ஒரு பயபக்தி உள்ளவனாக இருக்கான்னு சொல்லி ஒருவேளை அவன் மேலே ஒரு மனம் இறங்கி, அதாவது அவர்கிட்டருந்து நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி, எனக்குன்னு ஒரு காலம் வரும், நான் இந்த பூமியில் மனுஷனாக வரும்போது கண்டிப்பாக ஈசாக்கை போல் என்னையும் நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஒருவேளை ஈசாக்கின் இடத்துலேருந்து அந்த கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் வருது. பாருங்கள், அந்த மாதிரி பைபிளில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒருவேளை அவங்ககிட்டலாம் கற்றுக்கிட்டாரா? தானியேல் கூட பாருங்களேன், தானியேல் அங்கே ஒரு சட்டம் போடப்படுது, ஒரு மாதம் முழுவதும் ராஜாவை தான் வணங்கணும், வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி தரி ராஜா அங்கே ஒரு கட்டளை போடுறாரு. உடனே ஜன்னலையெல்லாம் திறந்து வச்சு அவர் எப்பவும் போல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாரு. காரணம் என்ன தெரியுங்களா? நீ என்ன பண்ணினாலும் என்னுடைய தேவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாரு. உயிரே போகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட, என் உயிரே போனாலும் பரவாயில்ல, என்னுடைய தேவனுக்காக அந்த உயிர் போட்டுன்னு சொல்லி ஜன்னலெல்லாம் திறந்து வச்சு தேவன்கிட்ட அவர் ஜெபம் பண்ணுறாருன்னா எவ்வளோ பெரிய ஒரு கீழ்ப்படிதல், எவ்வளோ பெரிய ஒரு பயபக்தி. ஸோ அந்த கீழ்ப்படுதலையும் பயபக்தியும் ஒருவேளை தானியேல்கிட்டேருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டாரா? பாருங்கள், விடிய விடிய அவரை தூங்கி சிங்கத்தின் கெபில போட்டாங்க. தேவன் சிங்கத்தினுடைய வாயெல்லாம் அடைச்சிட்டார். ஆனால் சிங்கத்தின் கெபில இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அது கடிக்குது கடிக்கல, அது ரெண்டாவது. ஆனால் அந்த இடத்துல இருக்கிறதே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தான்.
இல்லைங்களா? நம்ம சொல்லலாம், பேசலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும், இல்லைங்களா? ஒரு ரூமுக்குள்ளே ஒரு 10 எலி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே, ஒரு 10க்கு 16 ரூமில் ஒரு 10 எலியை உள்ளே விட்டாலே நம்மளால் இருக்க முடியாது, இல்லைங்களா? ஆனால் அங்கே இருந்ததெல்லாம் சிங்கம். 50 சிங்கங்களுக்கு மேலே கண்டிப்பாக இருந்திருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ அந்த 50 சிங்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ளே விடிய விடிய வந்து அவர் வந்து உயிரோடு இருக்கணும்னா ஒவ்வொரு நிமிஷமும் விசுவாசத்துக்கு ஒரு போராட்டம் தான். செத்துருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் உயிரோடு இருக்கும்போது அது விடியிற வரைக்கும் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகம் மாதிரி இருந்திருக்கும். எப்படா விடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கும், இல்லைங்களா? ஆனால் அவங்க பாருங்கள், எந்த ஒரு பயம், அதை எதை பற்றியும் கவலைப்படாமல், என் உயிரே போனாலும் பரவாயில்ல, தேவன் என்னை காப்பாற்றுவார், என்னை பாதுகாப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அவங்க இருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை ஈசாக்கின் இடத்துலேருந்து இந்த தானியேல்கிட்டேருந்து இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கணும்னு சொல்லி ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானியேல்கிட்டேருந்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதையும் கொஸ்டின் போட்டு நிறுத்தலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், அவருடைய நண்பர்கள் 3 பேர் இருக்காங்க, அனனியா, மிஷாயேல், அசரியா. ஸோ இவங்க 3 பேரும் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜாவால் கட்டளை பிறப்பிக்கப்படுது, இந்த சிலை எல்லாரும் வணங்கணும், சாஷ்டாங்கமாக வணங்கணும் சொல்கிறாங்க. எங்கள் இஸ்ரேலின் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலையை வணங்க மாட்டோன்னு சொல்லும்போது பாருங்கள், நேபுகாத்நேச்சருங்கிற ராஜா சாதாரணமான ராஜா கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மகா பெரிய ராஜா. ராஜாக்களே பயந்து நடுங்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற ஒரு ராஜா கிட்ட சாதாரண ஒரு யூதர்கள், சாதாரண ஒரு வாலிப பசங்க எந்த ஒரு பயமும் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எதிர்த்து நின்று பேசுகிறாங்க அந்த ராஜாவுக்கு விரோதமாக. அப்போ எந்த அளவுக்கு அவங்க கடவுள் மேலே ஒரு பயம் இருந்திருக்கும், ஒரு பக்தி இருந்திருக்கும். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாரு, என்ன சூழ்நிலை வந்தாலும் இவங்க வணங்க மாட்டேங்கிறாங்க. எந்த சூழ்நிலை, என் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி நெருப்பை தேர்ந்தெடுத்து போனாங்க. ஸோ அந்த சம்பவங்கள் படிச்சிருக்கோம், இல்லைங்களா? உள்ளுக்குள்ளே போட்டது 3 பேர், ஆனால் உள்ளே இருந்தது 4 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், இல்லையா? அப்போ காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அவங்க கூட இருந்து அவங்களெல்லாம் காப்பாற்றி அவங்களெல்லாம் வழி நடத்திட்டு இருந்தார். அப்படிங்கிறப்ப பாருங்கள், ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குன்னு ஒரு காலம் வரும், இந்த அனனியா, மிஷாயேல், அசரியா மாதிரி எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலத்தில் நான் உண்மையாக கீழ்ப்படிஞ்சு இவங்க கிட்ட இருந்த அந்த கீழ்ப்படிதெல்லாம் நான் கற்றுக்குவேன், இதையெல்லாம் நான் காட்டுவேன்னு சொல்லி ஒருவேளை கற்றுக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா இவங்க விசுவாச வீரர்கள் பற்றி ஒரு சில வசனங்கள் இருக்குது, அந்த வசனங்களை கொஞ்சம் நம்ம வாசிக்கலாம். வாசிச்சுட்டு ஆண்டவர் உண்மையாலுமே கற்றுக்கிட்டாரா இவங்க கிட்டங்கிறதுக்கான ஒரு கேள்விக்கான விடையை நம்ம கண்டுபிடிக்கலாம். வாசிக்கலாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். பாருங்க, விசுவாசத்தினால தான் இவங்க எல்லா சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியேலை பற்றி சொல்றார். சொல்லிட்டு வாசிங்க. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். பார்த்தீங்களா? அந்நியருடைய சேனை எல்லாமே விசுவாசம் தான். விசுவாசத்தை வச்சு தான் அந்த முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. சொல்லிட்டு பாருங்க, ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். மோசே பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனம் பாருங்க, ஒரு விடுதலை பெறது கூட அவர் விரும்பாமல் இந்த ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேங்கிற அந்த மனநிலைமையில தான் இருந்தாங்களா மோசே. இப்போ பாருங்க, முற்பிதாக்கள் இப்படிப்பட்டவங்களா வாழ்ந்தாங்க. பாருங்க, வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுக்களையும் காவல்களையும் அனுபவித்தார்கள். முற்பிதாக்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். பார்த்தீங்களா, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க பாருங்களேன். காணாத தேவனுக்காக எவ்வளோ பெரிய அந்த துன்பத்தையும் கஷ்டத்தையும் அவங்க அனுபவிச்சாங்க. சொல்லிட்டு பாருங்க, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். பார்த்தீங்களா, சிதறுண்டு அலைந்தார்கள். இவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. ஒருவேளை அந்த முற்பிதாக்கள் கிட்ட இருந்தெல்லாம் ஒருவேளை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. சரி, இப்போ என்ன கேள்வினா, ஒருவேளை இப்படி கற்றுக்க முடியுமா? ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஆபேல் பெரியவரா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டால் கண்டிப்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் பெரியவர், இல்லைங்களா? எப்போவுமே பெரியவங்க கிட்ட இருந்து தான் சின்னவங்க கற்றுக்கணுமே தவிர சின்னவங்க கிட்ட இருந்து பெரியவங்க கற்றுக்கக்கூடாது. கற்றுக்கிறது ஒரு முறையும் கிடையாது, இல்லைங்களா? அதுதானே. இப்போ பாருங்களேன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவேளை பரலோகத்தில் இருக்கும்போது பிதாவாகிய தேவன்கிட்ட அவர் கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வசனம் அது சொல்லலை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தான் கற்றுக்கிட்டாருன்னு சொல்லி எபிரேயரில் சொல்கிறார். அதனால தான் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நம்ம செய்கிறோம். ஆனால் இங்கே நம்ம கவனிக்கலாம்,
அதாவது முற்பிதாக்கள் வந்து எவ்வளோ பெரிய கீழ்ப்படிதல் அவங்க காட்டியிருந்தாலும் அவங்கெல்லாம் பாவத்தில் பிறந்த சாதாரண மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்கள் தான். இந்த மனிதர்கள் அதாவது தேவனுடைய மகன்கிட்டேருந்து கற்றுக்கணுமே தவிர, தேவனுடைய மகன் எல்லாவற்றையும் படைத்த அந்த தேவனுடைய மகன் இந்த பூமியில் இருக்கிற மனிதன்கிட்டேருந்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க, கற்றுக்கவே முடியாது. ஒரு டீச்சர்கிட்ட இருந்து தான் மாணவர்கள் கற்றுக்கணும். மாணவர்கள் என்றைக்கும் டீச்சர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும். டீச்சர் வந்து மாணவர்கள்கிட்ட இருந்து என்ன பண்ண முடியாதுன்னா கற்றுக்கவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா டீச்சருங்கிறவங்க பெரியவங்க, மாணவர்கள்ங்கிறவங்க சின்னவங்க. ஸோ சின்னவங்க பெரியவங்க கிட்ட கற்றுக்கணும், இதுதான் விஷயம் இல்லைங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்திருக்கும் போதே சில வசனங்கள் சொல்கிறாரு, வாசிக்கலாம். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். பாருங்க, நீங்கள் எல்லாம் சகோதரர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். அப்படின்னு போதகர்னா என்ன? போதிக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், அது நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கற்றுக்கிறதுக்கு வரல, கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கிறார். கரெக்டுங்களா? கற்றுக் கொடுக்க தான் வந்தாரே தவிர அவர் கற்றுக்கொள்ள வரவில்லை. அதனால தான் சொல்கிறார் போதகராக இருக்கிறாருன்னு. போதகர்னா என்ன அர்த்தம்? போதிக்கிறவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க தான் வந்தாரே தவிர கற்றுக்கொள்ள வரவில்லை. இந்த வசனத்தில் ஆண்டவர் அதை தான் சொல்ல வர்றார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காகவும் சொல்லப்படுற வார்த்தை, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். இது எவ்வளோ பெரிய வார்த்தைங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே எதுக்கு தெரியுங்களா? எப்படி வாழணுன்ற அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் அவர் வந்தார். அதனால தான் சொல்கிறார் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறார். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்க வந்தவர் அவரே ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாருன்னு சொன்னால் அந்த கற்றுக்கிட்ட விஷயம் எவ்வளோ மேன்மையான ஒரு விஷயமா இருக்கும், எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு விஷயமா இருக்கும். அப்படின்னா இங்கே தான் நமக்கு மறுபடியும் ஒரு கேள்வி வருது, அப்படின்னா ஆண்டவர் என்ன தான் கற்றுக்கிட்டார், யாருக்கிட்ட தான் கற்றுக்கிட்டார்? ஸோ இதுதான் நம்ம மனசில் இருக்கிற ஒரு ஆழமான கேள்வி இல்லைங்களா? சரி, இப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய லைஃப்பை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். அவர் வந்து கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்தாரா, கற்றுக்கொள்ள வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் வந்தார். உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவர் இங்கே வந்து பூமியில் அவர் வந்து போதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? டீச் பண்ணுறாரு, எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு டீச்சராக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மனிதன் இருக்கார். அந்த மனிதன் யாருன்னா மோசே. இப்போ அந்த மோசையுடைய லைஃப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல ஒரு 120 வருஷங்கள், மோசேயின் 120 வருஷங்கள்னு சொல்லி தனியாக ஒரு பாடமே இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் முதல் 40 வருஷம் அவருடைய 40 சொல்லி அவருடைய லைஃப்பை பிரிக்கலாம். முதல் 40 வருஷம் பார்த்திங்கன்னா மோசே அதாவது தண்ணீரில் விடப்பட்டு அதாவது ராஜாவுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்படுறார். ராஜாவுடைய அரண்மனையில் ராஜகுமாரத்திக்கு மகனாக அவர் வளர்றார். பார்த்திங்கன்னா ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் வளர்றார். இது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தார். அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் மோசையுடைய வாழ்க்கை முதல் 40 வருஷங்கள் இருக்குது. பாருங்கள், பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மோசே தான் இருந்தார். அவர் வந்து 40 வருஷங்கள் வந்து எகிப்தில் அவர் இருந்தார். இது எதற்கு அடையாளமாக இருக்குன்னா பரலோகத்தில் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாருங்கிறதுக்கு அடையாளம். அதே நேரத்தில் அடுத்த 40 வருஷம் அவர் வந்து அப்படியே மீதியான் தேசத்துக்குள்ளே போய் அவர் ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாக மாறினார். ஆடுகள் மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாறினார். இது எதை அடையாளப்படுத்துதுன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வந்து அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு மேய்ப்பனுடைய வேலையை 2000 வருஷமாக அவர் செய்து கொண்டிருக்கிறார். 2000 வருஷம் அதான் செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, நான் படிக்கிறோம்னா நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து அவர் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய ஆடுகளை வந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு நிலைமையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக தான் மோசையுடைய அடுத்த 40 வருஷங்கள் இருக்குது. ஸோ இப்போ 80 வயசு முடியும் போது மோசையை தேவன் என்ன பண்ணுறாருன்னா கூப்பிட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, மறுபடியும் எகிப்து தேசத்துக்கு போ, என்னுடைய ஜனங்கள் எல்லாம் அங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அவங்க படுற கூக்குரலை எல்லாம் நான் கேட்டேன், அவங்கள விடுதலை பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வா, ஒரு இரட்சகனாக நான் உன்னை ஏற்படுத்திட்டேன்னு சொல்லி மோசையையும் ஆரோனையும் தேவன் அனுப்பினார். இது எதற்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை
இந்த பார்வோனுடைய கரத்தில் கையில் இருக்கிற அந்த இஸ்ரேல் ஜனங்க மாதிரி தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் இருக்குது. எல்லா அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்குது. இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் விடுதலை பண்ணி அவங்கள ஜீவனுக்கு நேராக வழிநடத்த போகிற வேலை யார் செய்வாங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வார். சரி, இப்போ மோசேயுடைய லைஃப் நம்ம 3 லைஃப் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முதல் 40 வருஷம், அதாவது பாருங்கள், வனாந்தரத்தில் இந்த மாதிரிலாம் போகிறார். அந்த முதல் 40 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எகிப்தில் சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். செகண்ட் ஸ்டேஜில் அடுத்த 40 வருஷம் வந்து அவர் வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்ச்சார். அடுத்தது 3வது 40 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்திட்டு போனார் இல்லைங்களா? அதே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய லைஃப் கூட. பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய முதல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது வந்து எகிப்துங்கிறது வந்து பரலோக ராஜ்யத்தில் அடையாளப்படுத்துது. ஏன்னா பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானம், பார்வோனா பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். 2வது ஸ்டேஜ் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னா வனாந்திரம். இந்த வனாந்திரம்ங்கிறது இந்த பூமி அடையாளப்படுத்துது. இந்த பூமியில் ஒரு மேய்ப்பனாக அவர் வந்தாருங்கிறது அடையாளப்படுத்துது. 3வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த 3வது ஸ்டேஜ் தான் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்துகிற வேலை. அதுதான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும், அதுதான் 1000 வருஷ அரசாட்சி, எல்லாரையும் கொண்டு போய் ஜீவனுக்கு நேராக வழி நடத்துகிற ஒரு வேலையை அவர் செய்ய போகிறார். அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜ்லேயுமே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் அதாவது மோசே, அதாவது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலேருந்து சகல சாஸ்திரங்களையும் கற்றுத் தேர்ந்தார். அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா பிதாவாகிய தேவனிடத்திலேருந்து இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டார். ஸோ அப்போ பாருங்கள், வசனம் என்ன இந்த சம்பவம் என்ன சொல்லுதுன்னா, இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டார். எங்கே கற்றுக்கிட்டாருன்னா பரலோகத்தில் கற்றுக்கிட்டார். யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார் இல்லைங்களா? ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அது சொல்லலை. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம் அது சொல்லலை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்கிறார். அப்போ மாம்சத்தில் இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டாருங்களாம். பரலோகத்தில் இருக்கும்போது கற்றுக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வசனம் இல்லை. மாம்சத்தில் இருக்கும்போது கற்றுக்கிட்டார். அப்படின்னா இந்த 3 ஸ்டேஜுமே பாருங்கள், மோசே அப்படிங்கிறவர் எப்படி வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாக அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கோ, அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களையும் அவர் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை, கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத இதில் இருந்து படிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான தூதனானவராகவும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அவர் வந்து ஒரு பிரதான தூதனாக இருந்து பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்தினார். அடுத்தது 2வது ஸ்டேஜ், அவர் ஒரு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மேய்ப்பனை போல சுவிசேஷ யுகம் முழுவதும், அதாவது திருச்சபையை வந்து வழி நடத்துகிற ஒரு வேலையை செய்கிறார். 3வது ஸ்டேஜ் தான் 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில் ஆரம்பமாக இருக்குது. அவர் முதல்ல இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார். அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஜீவனுக்கு நேராக அவர் வழி நடத்துவார் அப்படிங்கிறத இந்த காரியங்கள்ன்றது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ பாருங்கள், வாசிக்கலாம். ஆனால் இந்த எந்த ஸ்டேஜ்லேயுமே அவர் கற்றுக்கல. அவர் எங்கே தான் கற்றுக்கிட்டாருன்னு வசனம் சொல்லுதுன்னா, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். மாம்சத்தில் இருக்கும்போது தான் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாத்திரம் நம்முடைய ஆண்டவருடைய லைஃப்பை நம்ம பார்க்குறப்ப பாருங்கள், ஏன் பிரதான தூதனான இப்போ பாருங்கள், பிரதான தூதர்கள் மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். 3 பிரதான தூதர்கள் இருக்காங்க. ஒரு தூதன் பேர் மிகாயேல், ஒரு தூதன் பேர் லூசிஃபர், இன்னொரு தூதன் பேர் கேப்ரியல். இவங்க தான் யார் அப்படின்னா பிரதான தூதர்கள் இல்லைங்களா? ஸோ கேருப் வகையை சேர்ந்தவர், கேருப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேருபின்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் மிகாயேல் அப்படிங்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்படின்னா பிதாவாகிய தேவன் ஏன் மிகாயேலாக இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கினார்? அதுதான் முக்கியமான கேள்வி. ஏன் மிகாயேலாக உண்டாக்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், ஒரு பிரதான தூதனாக இயேசு கிறிஸ்துவை உண்டாக்குறதுக்கான ஒரு காரணம் இருந்துச்சு. என்னென்னா, லூசிஃபருக்கும் சரி கேப்ரியலுக்கும் சரி எப்படி கீழ்ப்படினுங்கிறத ஒரு பிரதான தூதனாக இருந்து தான் கற்றுக் கொடுக்கணும். பிரதான தூதனாக இருந்து தான் கற்றுக் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனால தான் தேவன் அவரை பிரதான தூதனாக இருந்தார். ஏன்னா லூசிஃபர் கண்டிப்பாக பின்னாடி சாத்தானாக மாறிடுவார்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா கேப்ரியலுக்கு 2 சாய்ஸ் இருக்குதுங்க. ஒன்று மிகாயேல் மாதிரி வாழணுமா, அல்லது லூசிஃபர் மாதிரி வாழணுமா. இப்போ மிகாயேல்னு தனியாக வேற ஒருத்தரை தேவன் படைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இயேசு கிறிஸ்து இன்னொருத்தர் ரோல் மாடலுங்கிற மாதிரி ஆயிருக்கும், மிகாயேலும் ரோல் மாடல் மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? அப்படி இல்லை, தேவன் இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாத்துக்கும் ரோல் மாடலாக வைக்கணும்னு ஆசைப்பட்டார். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சாத்தானுக்கும் இயேசு கிறிஸ்து ரோல் மாடல். சாத்தான் யாருக்கிட்ட இருந்து கற்றுக்கணும்னு தேவன் விரும்பினார் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்துவிலிருந்து கீழ்ப்படிதலை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். அதே நேரத்தில் கேப்ரியல் கூட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் கேப்ரியல் பாருங்கள், இன்னைக்கு வரைக்கும் அவர் கீழ்ப்படிச்சிட்டு தான் இருக்கிறார். யாருக்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கிட்டார் அப்படின்னா மிகாயேல்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். மிகாயேலுங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து என்னவா தான் இருக்கிறார் பிரதான தூதனா அப்படின்னா, கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரே தவிர கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. ஒரு வசனம் வாசிக்கலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வரும்போது அவர் எப்படி இருந்தார் பாருங்கள், அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்துச்சுங்கிறதுக்கு ஒரு வசனம் சொல்கிறாரு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். பார்த்தீங்களா, பவுல் இங்கே சொல்லும்போது அவ்வளோ அழகான வார்த்தை சொல்கிறாருன்னு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்களாமா? அவர் தேவனுடைய ரூபம் அப்படின்னு சொல்கிறார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், எனக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது, எந்த காரணம் கொண்டு நான் இழந்துடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி அவர் நினைக்கலையாம். நினைக்காம அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அடுத்த வசனம் கூட படித்து பாருங்க. அதாவது மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார், சிலுவையின் மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தினார்னு சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படின்னா, அந்த அளவுக்கு கீழ்ப்படிதலை அவர் காட்டக்கூடிய நிலைமையில் இருந்தார். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய, அதாவது வலது பாரிசத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த அந்த நிலைமையவே அவர் வெறுத்து இந்த பூமியில் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு கடந்து வந்தார்னு சொல்லி பவுல் அந்த இடத்துல சொல்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கலாம். மனிதர்களுக்கும் ரோல் மாடல், மனிதர்களுக்கு மாத்திரம் கிடையாது, வானத்தில் இருக்கிற தூதர்களுக்கும் அவர் தான் ரோல் மாடல். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிரதான தூதர்கள் பாருங்கள், தேவன் ஃபஸ்ட்டு மிகாயேலை உருவாக்குறார். மிகாயேல் தான் யாரை உருவாக்குறாங்கன்னா, லூசிஃபரையும் உருவாக்குறாரு, கேப்ரியேலை உருவாக்குறாரு. அப்படின்னா அப்போ மிகாயேல் யாருக்கு ரோல் மாடலாக இருக்காங்கன்னா, லூசிஃபருக்கும் ரோல் மாடல் தான், கேப்ரியேலுக்கும் ரோல் மாடல் தான். ஸோ அப்படி தான் தேவன் மிகாயேல், அங்கேயும் பாருங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவன் உயர்ந்த இடத்துல தான் வைத்திருந்தார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஏன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் தேவன் அங்கே வைத்திருந்தார். ஸோ அதுதான் முக்கியமாக கவனிக்கலாம். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் பாருங்கள் முதல் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. முதல் உலகம் ஸ்டார்ட் ஆனோன்னா வானத்திலேருந்து நிறைய தூதர்களை தேவன் இந்த பூமிக்கு அனுப்பிச்சார். அந்த தூதர்கள் இந்த பூமிக்கு வந்தாங்க. பெண்கள் அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதாவது அவங்களோட திருமண உறவுக்குள்ளே போய் அவர்களுக்கு ராட்சதர்கள் பிறந்தது. அந்த குழந்தைகள் பிறந்தவங்க ராட்சதர்களாக இருந்தாங்க. ஸோ அப்போ முதல் உலகம் முழுவதும் இவங்க இப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க, தேவ தூதர்கள். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் இயேசு கிறிஸ்து என்னவாக இருக்கிறார் தெரியுங்களா? இதை பற்றி நான் பின்னாடி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட காலம் சாதாரண ஒரு தூதனானவராக இருந்திருக்கிறார். பைபிளில் இருந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தது பிரதான தூதன் மிகாயேல். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு தூதனாக இருந்திருக்கிறார். எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எந்த இடம் தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்ததுக்கப்புறம் 40 நாள், அதை பற்றி தான் பேதுரு எழுதும்போது எழுதுகிறாரு, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார், அந்த ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கெல்லாம் பிரசங்கித்தார்னு சொல்கிறார். அப்படின்னா அவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, அவர் பிரசங்கமெல்லாம் பண்ணல, தன்னுடைய வாழ்க்கையவே அவங்களுக்கு ரோல் மாடலாக காட்டினார். யாருக்குன்னா இந்த கெட்டுப்போன அசுத்த ஆவிகளுக்கு ரோல் மாடலாக காட்டினார். இவர் பாருங்கள், உயிர் தெழுந்து வந்ததுக்கப்புறம் 40 நாள் சாதாரண ஒரு தூதனானவராக இந்த பூமியில் இருந்தார். சாதாரண தூதன். அந்த தூதனாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த தூதர்களை சாத்தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். என்ன தெரியுங்களா சொல்லி வச்சுட்டான், நீங்கள் வானத்துலேருந்து பூமிக்கு யார் வந்தாலும் அவங்க பாவம் செய்வாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக இந்த பூமிக்கு பாருங்கள், நான் பாவம் செய்யலைங்கிறத ப்ரூஃப் பண்ணி காமிச்சார். அது மாத்திரம் இல்லை, அவர் ஒரு தூதனாக இருந்து கூட அந்த 40 நாள் தூதனாக இருந்து பாவம் செய்யாமல் வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு ஏற்படுத்தினார். அப்போ அந்த தூதர்கள் மனம் திரும்பணுங்கிற ஒரு வாய்ப்பு கூட தேவனை இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் அவங்களுக்கு கொடுத்துருந்தார். ஸோ பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய லைஃப் அப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். ஸோ அப்போ பாருங்கள், அங்கேயும் இயேசு கிறிஸ்து ரோல் மாடல் தான் இருக்கிறார். யாருக்குன்னா தூதர்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, இப்போ 2ஆம் உலகம் வந்துச்சு. இந்த 2ஆம் உலகத்துலேயும் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் முழுவதும் இந்த பூமி தான் பார்க்குறாங்க. இந்த பூமியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டேருந்து கற்றுக்கணுன்னு தான் தேவன் இந்த காரியத்தையே செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, ஒரு மனிதனாக இந்த பூமியில் ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அவர் என்ன தெரியுங்களா கற்றுக் கொடுக்குறாரு? என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்குறார், ஒரு ரோல் மாடலாக வாழ்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறார். பைபிள் இவரை பற்றி ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தோருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். பார்த்தீங்களா, நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார்னு சொல்லி அந்த இடத்துல பவுல் சொல்கிறார். அப்போ நல்லா கவனிக்கலாம், ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் ஆகிய வானங்களிலும் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான இப்போ பிரதான ஆசாரியன் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும்னு தேவன் விரும்பினாருங்களாம். அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலமும் இப்படி தான் இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், குற்றமற்றவங்களாக இருக்கணும். அதுதான் பரிபூர்ண மனிதன். அதுதான் மாசில்லாதவங்களாக இருக்கணும், பாவத்துக்கு விலகிறவங்களாக இருக்கணும், எல்லாவற்றிலும் உயர்ந்தவங்களாக இருக்கணும். இந்த பூமியில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் மேற்பட்டவங்க தானே மனிதர்கள், உயர்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்பினார். இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராக இருந்து இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் அவர் ரோல் மாடலாக இருந்தார் அப்படிங்கிறத கவனிக்கலாம். அப்படின்னா நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்டுக்கு வரலாம். பிரதான தூதனாக இருந்து பிரதான தூதர்களுக்கு அவர் ரோல் மாடல். அடுத்தது, ஒரு தூதனாக இருந்து தூதர்களுக்கு அவர் ரோல் மாடலாக இருக்கிறார்.
ஒரு மனிதனாக இருந்து மனிதர்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறார். அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவர் வந்து கற்றுக் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறாரே தவிர கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இல்லை. ஒரு மனிதன்கிட்ட இருந்து அவர் கற்றுக்கவும் முடியாது. ஏன் கற்றுக்க முடியாதுன்னா இவர் எல்லாருக்கும் மேற்பட்டவர், எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர். அதனால தான் இவரை பற்றி சொல்லும்போது இவர் கற்றுக்கொள்ளக்கூடிய அவசியமே இல்லை. இவர் கற்றுக்கணுன்னா ஒரே ஒருத்தர் தான், பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியும். வேறு யாருக்கிட்டையும் இவர் கற்றுக்கவே முடியாது. ஏன்னா பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை விட பெரியவராக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? 1 தீமோத்தி 6:16 ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற அவருக்கே கனமும் நித்தியம் வல்லமையும் உண்டாயிருப்பதாக. அப்போ பிதாவாகிய தேவனுடைய நிலைமை, இயேசு கிறிஸ்துடைய நிலைமை விட உன்னதமான நிலைமையில் இருக்கிறது பிதாவாகிய தேவன் மட்டும்தான். பிதாவாகிய தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுனால கற்றுக்கணுன்னா அவரை விட மேலான நிலைமையில் இருக்கிற பிதாவாகிய தேவன்கிட்ட மட்டும்தான் கற்றுக்க முடியுமே தவிர இந்த பூமியில் இருக்கிற பாவிகள்கிட்ட இருந்தோ குறைவுள்ள மனிதர்கள்கிட்ட இருந்தோ அவர் கற்றுக்கவே முடியாது, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படின்னா அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் சொல்கிறார் இல்லைங்களா? அப்போ கற்றுக்கொண்ட அந்த கீழ்ப்படுதல் எவ்வளவு மேன்மையான ஒரு கீழ்ப்படுதலாக இருக்கும். அந்த கீழ்ப்படுதலை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, என்ன கற்றுக்கிட்டார்? என்ன கற்றுக்கிட்டார்? யாருக்கிட்ட கற்றுக்கிட்டார்? இப்போ நேரம் என்ன பண்ணலான்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசுக்கு இப்போ தான் பாடத்துக்குள்ள ஒரு முக்கியமான கட்டத்துக்குள்ளே போகிறோம். நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக்கிட்டார்னு தெரிஞ்சுட்டா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர் என்ன கற்றுக்கொண்டார் அப்படிங்கிறப்ப பாருங்கள், நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில் எல்லா இடங்களையும் நிதானமாக தான் இருந்தார். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போதும் 30 வருஷங்கள் அவர் நிதானமாக காத்துக்கிட்டு இருந்தார். அந்த 30 வயசு ஆனதுக்கப்புறம் நேராக யோர்தானுக்கு போய் வரிசையில் நின்று தான் போய் ஞானஸ்நானம் எடுத்துக்கிட்டார் இல்லைங்களா? பாவிகளோடு நின்று நான் ஒரு பரிசுத்தவான் வரேன், நீங்கள் எல்லாம் ஓரமாக நில்லுங்க, நான் போய் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன். அப்படி இல்லை. பாவிகள் வரிசையில் போய் மனம் திரும்புதலுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்காக யோவான் ஸ்நானங்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அந்த வரிசையிலேயே போய் அவரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். கரெக்டுங்களா? அப்படிங்கிறப்போ பாருங்கள், அவர் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில் அவர் பாவிகளோட வரிசையில் போய் அந்த ஒரு ஞானஸ்நானத்தை எடுத்துட்டார் இல்லையா? அப்போ பாருங்கள், ரொம்ப நிதானமாக இருந்தார். அந்த 30 வருஷங்கள் நியாயப்பிரமாணத்தை முற்றிலும் அவர் கீழ்ப்படிஞ்சு காட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய பேச்சு, அவருடைய ஊழியங்கள், அவருடைய எல்லாத்துலேயும் என்ன இருந்துச்சுன்னா நிதானம் இருந்துச்சு. ஒரே ஒரு இடத்தை தவிர எந்த இடம் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நேரத்தில் மரண தருவாயில் கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே போகிற வரைக்கும் நிதானமாக இருந்தவர். கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே பாருங்கள், ஜஸ்ட் முன்னாடி கூட சீஷர்களுக்கு பெருமை, யார் அடுத்தது வந்து பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துக்கு பக்கத்தில் உட்கார போகிறதுங்கிற ஒரு பெருமையில் இருக்கும்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பெரியவன் யாருன்னு தானே நினைக்கிறீங்க, இங்கே யார் பெரியவனுங்கிறத நான் காட்டுறேன்னு சொல்லி எல்லாருடைய கால்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவினார். எல்லாருடைய கால்களையும் கழுவினார். அப்போ காலை கழுவுறாருன்னு எந்த அளவுக்கு அவர்கிட்ட தாழ்மை இருந்திருக்கும் பாருங்கள். எவ்வளோ நிதானம், அவ்வளவு நிதானமாக இருந்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரே ஒரு இடத்துல தான் அவர் நிதானம் தவறினவராக இருந்தார். அந்த இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெத்சமனே தோட்டம். கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே இவர் கால் எடுத்து உள்ளே வச்ச உடனேயே இவர் ரொம்ப அப்நார்மலாக மாறிட்டார். அவர் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பயங்கரமான பதட்டம், ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு வேதனை. அந்த வலியையும் வேதனையும் அவரால் என்ன பண்ண முடியலன்னா எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டத்தை அவர் அனுபவிக்கிறார். பாருங்கள், தோட்டத்துக்குள்ளே போய் அவர் வந்து ரொம்ப வியாகுலப்பட ஆரம்பிக்கிறாரு, அழுகிறாரு. பயங்கரமான ஒரு அதாவது நம்ம வசனத்தில் கூட படிக்கிறோம் இல்லைங்களா, ரத்தத்தின் பெருந்துளிகளாக அவருடைய வேர்வை விழுந்துச்சுன்னு. ஸோ அப்படின்னா ரத்தம் வந்து அது வந்து மூலப்பிரதியில் அப்படி ஒரு வசனம் இல்லை, ஆனாலும் அவர் அப்படிப்பட்டவராக தான் இருந்தார். அந்த அளவுக்கு ஒரு ரத்தம் வெளியே வர்ற அளவுக்கு தான் அவர் வந்து அந்த வியாகுலத்துக்குள்ளே அவர் இருந்தார்னு சொல்லி நம்முடைய மூத்த சகோதரர் எழுதும்போது இதை பற்றியெல்லாம் எழுதுறார். அப்போ நல்லா கவனிங்க, அந்த அளவுக்கு அவர் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கான காரணம் என்ன? கடைசி அவர் பாருங்க, கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே போனதுலேருந்து கடைசியாக அந்த சிலுவை மரத்தில் தன்னுடைய ஜீவனை விடுற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவராக தான் இருந்தார்னு கேட்டிங்கன்னா ரொம்ப துக்கம் நிறைந்தவராக இருந்தார். ரொம்ப துக்கம் நிறைந்தவராக இருந்தார். ஒருவேளை வலி தாங்காமல் அப்படி இருந்தாரா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. வலியை விட வேறு ஒரு முக்கியமான விஷயம், ஏன்னா கெத்சமனே தோட்டத்துக்குள்ளே போகும்போதே அவருக்கு அந்த வேதனை ஸ்டார்ட் ஆகுது. அங்கிருந்தே அவர் அழுக ஆரம்பிக்கிறார். அவர் அழுகும்போதே பாருங்கள் பயங்கரமாக கண்ணீர் சிந்தி தான் அவர் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ பாருங்கள், அவர் அப்நார்மலாக இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வசனங்களை நம்ம படித்தா நல்லா தெரியும். அந்த வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களோட கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்து சீசர்களை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுமளவும்
நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி 3 சீஷர்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன், நீங்களும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். பாருங்கள், பேதுரும் செபதேயுவின் குமாரனாகி இருவரையும் கூட்டி கொண்டு போய் பாருங்கள், வசனம் என்ன சொல்லுதுன்னா, துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார் அப்படின்னா, உள்ளே போனோன்னே இவர் நிதானம் தவறுகிறார். ஒருவேளை உயிர் பயம் வந்துருச்சோ? ஸோ அந்த இடத்துல அதுதான் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. உயிர் பயம் வந்துருச்சா அப்படின்னா பாருங்கள், அங்கே போய் அப்படி தான் அவர் துக்கம் அடையும் வியாகுலப்படவும் தொடங்குறார். 3 சீஷர்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் அவங்களும் தூங்கிடுறாங்க. இயேசு கிறிஸ்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மனவேதனையில் அவர் இருக்கிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். மத்தேயு 26:38 வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மரண பயம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதாங்க இங்கே முக்கியமான கேள்வி. அவருக்கு மரண பயம் வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே இப்போ சொல்கிறோம் இல்லையா, முன்னாடியே ஆண்டவர் சொல்லிட்டு தான் வர்றார், மனுஷகுமாரன் பாவிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், அவர் இந்த மாதிரி சிலுவையில் அடிப்பாங்க, 3ஆவது நாள் உயிர் தெழுந்து வந்துடுவார். இதெல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் உள்ளே வர்றார். அவருக்கு எல்லாமே தெரியும். அப்படின்னா இங்கே மரண பயம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வலி, அந்த வலியை வந்து எப்படி இருக்க போதோ, அது பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதுக்கு அவர் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னா, ஆனால் அவரே தன்னுடைய வாயை திறந்து சொல்கிறாரு, என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா அவருக்கு மரண பயம் வந்துருச்சான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவருக்கு மரண பயம் வந்தது. நாம் நினைக்கிற மரண பயம் இல்லை. என்ன மரண பயம் தெரியுங்களா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கிற மரண பயம்ங்கிறது, அதாவது 2ஆம் மரணத்தை குறித்த ஒரு பயம். 2ஆம் மரணமா? அது என்னது அப்படின்னா, 2ஆம் மரணங்கிறது எப்போவுமே எந்திரிச்சே வர முடியாத ஒரு மரணம். ஆண்டவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, பாருங்கள், கெத்செமனே தோட்டத்துக்கு முன்னாடி வரைக்கும் இயேசு கிறிஸ்து எது பேசினாலும் தேவன் உடனே பதில் கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இவர் எப்போ கால் எடுத்து உள்ளே வச்சாரோ அடுத்த நிமிஷம் தேவன் இவரோடு இருக்கக்கூடிய தொடர்பை டோட்டலாக துண்டிச்சிட்டார். அதனால தான் உள்ளுக்குள்ளே போய் அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறார். என்ன பண்ணுறதுனே தெரில தேவன்கிட்ட. இப்போ பாருங்களேன், அவர் ஜெபம் பண்ணி 5 நிமிஷத்தில் ஒருவேளை தேவன் பதில் கொடுத்துருந்தார்னா இவர் கண்டினியூவாக ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணார் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். பாருங்கள், அவர் நிறைய நேரம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். 3 முறை போய் ஜெபம் பண்ணுறார். முதன் முறை ஜெபம் பண்ணும்போது 1 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அடுத்த வசனம் அதை தான் சொல்லுது. பாருங்கள், நீங்கள் இங்கேயே தங்கி ஜெபம் பண்ணுங்கள், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டு இருக்கிறது அப்படின்னா இவருக்கு என்ன நினச்சிட்டார்னா, ஒருவேளை தேவன் வந்து நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனாங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா தேவன் பேச மாட்டேங்கிறார். தேவன் பேசலைன்னு இவருக்கு வந்த அடுத்த பயமே அதுதான். அப்படின்னா இவருக்கு என்ன கலக்கம் வந்துச்சுன்னா, நான் ஏதாவது தவறு செஞ்சுட்டேனா, நான் ஏதாவது தேவனுக்கு விரோதமான காரியத்தை ஏதாவது பண்ணிட்டேனா, என்னுடைய பலி வந்து ஒரு சரியான பலி இல்லாமல் போயிடுச்சா அப்படிங்கிற ஒரு பயம் வந்து தான் அவர் வியாகுலப்படவே ஆரம்பித்தார். ஏன்னா ஒருவேளை இறந்துருந்தாருன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒருவேளை இயேசு கிறிஸ்து பாவம் செய்திருந்தார், அவருடைய பலியை வந்து தேவன் அங்கீகரிக்கலன்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வர முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும் கிடையாது, இந்த பூமியில் இருக்கிற எந்த மனுக்குலமும் உயிர் தெழுந்து வர முடியாது. ஆனால் தேவன் சும்மா இருக்க மாட்டார். எப்படி ஆதாமுக்கு பதிலாக ஆபிரகாமை தேவன் செலெக்ஷன் பண்ணாரோ அதே மாதிரி பின்னாடி இயேசு கிறிஸ்துக்கு பதிலாக இன்னொருத்தர் கூட தேவன் வந்து செலெக்ஷன் பண்ணி அனுப்புவார். அவங்க வந்து மீட்கும் பொருள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக எல்லோரும் உயிர் தெழுந்து வந்துடுவாங்க. ஆனால் இப்போ ஆதாமுக்கு தானே உயிர் தெழுதலுக்கு ஜீவன் கொடுக்கணும். இப்போ ஆதாமுக்கு உயிர் தெழுதல் கொடுத்தா ஆதாமுடைய பிள்ளைகள் உயிர் தெழுந்து வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வர முடியாது. ஏன் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து வர முடியாதுன்னா, இயேசு கிறிஸ்து அவர் வந்து ஆதாமுடைய சந்ததியில் அவர் வரலை. அவர் பரிசுத்தாவினால் உற்பவித்து பிறந்ததுனால இப்போ அவருக்கு ஜீவன் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் வரணும். அப்போ பாருங்கள், தேவனுடைய திட்டமே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கும், பெரிய குழப்பத்துக்குள்ளே போயிருக்கும். அதனால தாங்க அவர் ரொம்ப வியாகுலப்பட ஆரம்பிச்சிட்டார். ஏதோ ஒரு பயம், ஏதாவது என்னுடைய பலியில் ஏதாவது குறையாயிடுச்சா, ஏதாவது குற்றம் ஆயிடுச்சான்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப கலங்குறார். அதனால தான் சொல்கிறார், இங்கேயே தங்கிருங்க, என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு வாசிக்கலாங்க. அடுத்த வசனம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா, அங்கே ஆண்டவர் குழப்பத்தில் இருக்காருங்கிறதுக்கான அடையாளம் இதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் பிதா கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ அப்படின்னு சொன்னவர் இங்கே பாருங்கள் அதே மாதிரி வேற ஒரு வார்த்தை சொல்கிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க, ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்கிறார். ஏன் தெரியுங்களா அப்படி சொல்கிறாரு? என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது எனக்கு கொடுத்துருக்கிற இந்த கதாபாத்திரம், இந்த ஒரு வேலை, இந்த வேலைக்கு நான் தகுதி இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேறு யாராச்சும் நீங்கள் தகுதின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே. அதுதான் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை.
பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் அது என்னுடைய சித்தம் இல்லை, என்னுடைய விருப்பம் இல்லை, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. அப்போவும் தேவன் எந்த பதிலும் கொடுக்கல. எந்த பதிலும் கொடுக்கலன்னொன்னே இன்னும் குழப்பம் அதிகமாகுது. இப்போ வந்து திரும்பி பார்க்குறார், திரும்பி வர்றார். தன்னுடைய சீஷர்கள் எல்லாம் தூங்குறாங்க, நீங்கள் கொஞ்ச நேரம் விழித்திருங்கன்னு சொல்கிறார். ஏன்னா சீஷர்கள் மேலே அன்பாய், அதாவது இயேசு கிறிஸ்து மேலே அன்பாக இருந்த சீஷர்கள் இவங்க 3 பேர் தான். ஆனால் அவங்களும் பயங்கரமான தூக்க கலக்கத்தில் இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்கும் அப்படின்னா 1 மணி நேரம் அவர் ஜெபம் பண்ணியிருக்காருங்க. முதல் முறை ஜெபம் பண்ணும்போது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறாருன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அவர் எந்த அளவுக்கு ஒரு வியாகுலப்பட்டுட்டு இருந்திருப்பார், எவ்வளோ மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்திருக்கும். இன்னும் அடுத்த ஒரு கேள்வி கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒருவேளை அவர் ஜெபம் பண்ணி 10 நிமிஷத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்துருந்தாருன்னா அவர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா அவருடைய ஜெபத்துக்கு அங்கே பதில் வரல. தேவன் வந்து இவருக்கு எந்த ஒரு ரிப்ளேவும் பண்ணலை, எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லை. அதனால தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா வியாகுலப்பட ஆரம்பிக்கிறாரு, அழுக ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத அதாவது கைவிடப்பட்ட நிலைமை, பயங்கரமான ஒரு கதறல், என்ன செய்யறதுனே தெரியாது இருக்கிற ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்குள்ளே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டிக்கிட்டார். பாருங்கள், 1 மணி நேரம் கூட விழித்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் சொல்கிறாரு, நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ஆவி உற்சாகம் உள்ளது தான், ஆனால் மாம்சமும் பலவீனம் உள்ளதுன்னு அவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனால் மறுபடியும் இவங்க தூங்கிடுறாங்க. வாசிக்கலாங்க, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 42வது வசனம். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். பார்த்தீங்களா, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது, இது என்னை விட்டு நீங்க கூடாததாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி அங்கே போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா மறுபடியும் சீஷர்கள் தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்கிறாரு பாருங்கள், வாசிங்க அடுத்த வசனத்தில் 26ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவருடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. கண்கள் ரொம்ப நித்திரை மயக்கம், பயங்கரமாக தூங்கி தூங்கி விழுகிறாங்க. நம்ம சப்ஜெக்ட் எடுக்கும்போது எல்லாம் தூங்கி தூங்கி விழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தூங்கி தூங்கி விழுகிறாங்க. அப்படி விழுந்துட்டு இருக்கும்போது பாருங்கள், அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார். 3வது முறையும் அதே வார்த்தைகளை சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறார், என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால். ஸோ அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லி ஜெபம் பண்ணுறார். அப்போ பாருங்கள், அவர் பதட்டத்தில் இருக்கிறாரு, அவர் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாருங்கிறது இங்கே கவனிக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய மனநிலைமை அப்படிதாங்க. ஏன்னா தேவன் இதுவரைக்கும் பேசிகிட்டு இருந்தார், கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வர்ற வரைக்கும் பேசிகிட்டு இருந்தார். அவர் கூட நிறைய அந்த பரிசுத்தாவியை கொடுத்தார், நிறைய விஷயங்களை பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே இவர் என்ட்ரான உடனேயே முழுக்க முழுக்க தேவன் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த முழு தொடர்பையும் அவர் துண்டிச்சிட்டார். தன்னுடைய தொடர்பு பூரா துண்டிச்சதுனால தான் இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பாருங்கள் ரொம்ப அவர் வியாகுலப்படுறதை கவனிக்கலாம். அடுத்த வசனத்தில், பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் இடத்தில் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்குற வேலை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மகா உபத்திரவத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறார். ஆனால் அவருடைய மனசுக்குள்ளே இருந்த அந்த குழப்பத்துக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவர் துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருந்தார். அவர் மனசுக்குள்ளே ஒரு வேதனை தான் இருந்துச்சு. ஏன் தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டார்? ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பாருங்கள், அவர் எந்த காரியத்தை செஞ்சாலும் உடனே தேவன் அங்கீகாரம் கொடுப்பார். பைபிள் ஒரு வசனத்தை வாசிக்கலாம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அடுத்த வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பார்த்தீங்களா, வானத்திலிருந்து அந்த புறா வந்து இறங்கி உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன்கிற சத்தம் வந்தது. இப்போ பாருங்கள், கரெக்டாக 30வது வயசில் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது தேவன் அங்கீகாரம் கொடுக்குறார். உடனே ஆண்டவருக்கு என்ன சந்தோஷம் பாருங்கள், தேவனுடைய சித்தத்தை நான் செஞ்சுட்டேன், இதோ தொடங்கிட்டேன் என்னுடைய ஊழியத்தைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருடைய ஊழியத்துக்குள்ளே அவர் கடந்து போகிறார். ஏன்னா தேவன் அந்த அங்கீகாரம் கொடுத்தார். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஒரு முறை தன்னுடைய சீஷர்களை கூட்டிகிட்டு மறுரூப மலைக்கு போகிறார். அங்கே நடந்த சம்பவத்தை பற்றி பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது எழுதுகிறார். வாசிங்க, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அடுத்த வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி
பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது பார்த்தீங்களா, பின்னாடி வருஷம் சொல்ற அந்த பரிசுத்த பர்வதத்தில் நாங்களும் இருந்தோம்னு சொல்றார். அப்போ நல்லா கவனிக்கலாம். உடனே பாருங்க, அந்த இடத்துல ஒரு பக்கம் எலியா, ஒரு பக்கம் மோசே. உடனே இவங்க கூப்பிடப்படுத்திட்டு உடனே மோசேக்கும் எலியாவுக்கெல்லாம் வந்து நம்ம கூடாரம் கட்டலான்லாம் பேசுகிறாங்க. உடனே தேவன் சொல்கிறாரு, பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாக இருக்கிறேன், இவருடைய சத்தத்துக்கு நீங்கள் பதில் கொடுங்க, இவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லி உடனே உன்னதத்திலிருந்து பிதாவாகிய தேவன் பேசினார். இந்த மாதிரி நிறைய முறை பேசியிருக்கார். இன்னொரு முறை பாருங்கள், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது உடனே பிதாவாகிய தேவன் வந்து பேசுகிறார். வாசிங்க, யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. பார்த்தீங்களா, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டானது. அப்போ பாருங்க, தேவன் வந்து பலமுறை பேசுகிறார், பலமுறை பேசியிருக்கிறார். அவர் செய்கிற எல்லா காரியங்களும் தேவன் அங்கீகாரம் கொடுத்தார். அதனால் உடனே 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 சந்தோஷமாக அந்த வேலைக்குள்ளே கடந்து போனார். ஆனால் இவர் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கே போய் இவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் தேவன் வந்து பேசவே இல்லை. இப்போ என்ன கேள்வினா, ஏன் தேவன் பேசலை? ஸோ பாருங்கள், நம்ம ஏற்கனவே படிக்கிறோம் இல்லையா, அதாவது யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லும்போது, நான் இருக்கேன் ஆண்டவரே, உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு நான் போகிறேன் இந்த பூமிக்குன்னு சொல்லி, அதாவது விரும்பி தேவன்கிட்ட கேட்டு இந்த பூமிக்கு வந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரே ஒருத்தர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆனால் அவருடைய நிலைமையே என்னன்னு கேட்டிங்கன்னா, கைவிடப்பட்ட நிலைமை. பிதாவாகிய தேவன் டோட்டலாக கைவிட்டுட்டார் கெத்செமனே தோட்டத்தில். இங்கே தான் இவர் அழுக ஆரம்பிக்கிறார். ஸோ ஏன் இவருக்கு ஒரு பயமும் ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா, இவரே தான் முன்னாடி ஒரு வசனம் சொல்கிறாரு, அந்த வசனத்தை பேஸ் பண்ணி தான் இவருக்கு ஒரு பயம் வந்தது. ஆண்டவர் எதை நினச்சி அவர் பயந்தார் தெரியுங்களா? ஒரு வசனம் வாசிக்கலாம் பைபிளில், வாசிங்க, யோவான் 9:31. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்க. என்ன பயம் வந்துருச்சுன்னா, அதாவது இது வரைக்கும் நான் பேசிகிட்டு இருந்தேன், தேவன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். ஆனால் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தேவன் பேசுகிறத டோட்டலாக ஸ்டாப் பண்ணோன்னே இவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லை, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறதில்லைன்னு இவருக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா, அப்படின்னா நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா, நான் ஏதாவது பாவி ஆகிட்டேனா, நான் ஏதாவது கரை திரை ஆயிடுச்சா, என்னுடைய பலி வந்து சரியான பலி இல்லாமல் போயிருமா அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு குழப்பம் தாங்க அவருக்கு அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே வந்துச்சு. அதனால தாங்க அவர் வியாகுலப்படுறாரு, அதனால தான் அழுகிறார். ஏன்னா ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் கொடுக்கக்கூடிய ஜீவனது பிதாவாகிய தேவனுடைய முழு முதல் ஆசை அது. அந்த ஆசையை நிறைவேற்றுறாரு. ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட, ஒரு குழப்பம் வந்தால் கூட, அந்த பலி தேவனுக்கு பிரியமில்லாமல் போயிடுச்சுன்னா, அதாவது இதுவரைக்கும் செய்த அத்தனை வேலையும் அது வந்து எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால தான் அவருக்கு ஒரு பயமும் பதட்டமும் அழுகையும் வேதனையும் மாற்றி 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 அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து வெளிப்படுறதை கவனிக்கலாம். ஸோ அதுதான் இப்போ என்ன கேள்வினா, ஏன் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட அவரோட தொடர்பை ஏன் துண்டிச்சார், ஏன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட தேவன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பாருங்கள், ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு தான் வர்றார். என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, வாசிக்கலாங்க பைபிளில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:7. மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். பார்த்தீங்களா, இவங்க பின்னாடி சீஷர்கள் வந்து சொல்கிறாங்க. அப்போ முன்னாடியே அவர் சொல்லிட்டு தான் வந்தார். என்ன சொன்னார்னா, மனுஷகுமாரன் பாவி கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், சிலுவையில் அடிப்பீங்க, 3ஆவது நாளில் உயிர் தெழுந்துருவார். அப்போ பாருங்கள், எல்லாமே ஆண்டவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தது. ஆனாலும் ஒரு விஷயம் அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு. என்ன தெரியாமல் போயிடுச்சுன்னா, அதாவது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்னை கைவிடுவாருங்கிற அந்த பெரிய ரகசியம் தெரியாமல் போயிடுச்சு. இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தவே இல்லை. அதனால தான் உதாரணத்துக்கு பைபிளில் பாருங்கள், ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அந்த நாளையும் பிதா தவிர வேறு ஒருவனும் அறியான், பரலோகத்தில் இருக்கிற தூதர்களும் அறியார்கள், மனுஷகுமாரன் ஆகிய எனக்கும் தெரியாதுன்னு சொன்னார். அப்படின்னா தெரியாது, பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கு எல்லா ரகசியத்தையும் வெளிப்படுத்தின தேவன், ஆனால் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் விட்டுட்டார். அந்த ரகசியம் என்னென்னா, கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே நான் என்னுடைய மகனை நான் கைவிட்டுருவேன், நான் உன்னை கைவிட போகிறேங்கிற அந்த ரகசியம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாததுனால ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ளே தான், ஒரு வலி வேதனைக்குள்ளே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கடந்து போனார் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கலாம். அப்போ பாருங்கள், இப்போ என்ன கவனிக்கலாம்னா, இவர் பாருங்கள், கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதிலிருந்து கடைசியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அந்த சிலுவை மரணத்தில் கடைசியாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கடைசியில் மரணம் அடைகிறார் இல்லையா, அந்த நேரம் வரைக்கும்
அந்த நேரம் வரைக்கும் இவர் மனசுக்குள்ளே என்னென்னலாம் நினச்சிட்டு இருந்திருப்பார். ஏன்னா அதுதான் அவருடைய கைவிடப்பட்ட நிலைமை. கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதுலேருந்து அவர் உயிர் விடுற அந்த கடைசி நொடி பொழுது வரைக்கும் தேவன் அவர்கிட்ட பேசவே இல்லை. அதனால தான் அவர் பயங்கரமான குழப்பம், பயங்கரமான வேதனை, அவர் அந்த சமாதானம் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் உடல் அளவில் ஏற்பட்ட வலியை காட்டிலும் அவர் மனசளவில் ஏற்பட்ட வலி ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த மனசளவில் இருந்த அந்த வலி அவரால் என்ன பண்ண முடியலன்னு அவரை தாங்கிக்கவே முடியல, அதை ஏற்றுக்கவே முடியல. அப்படின்னா அவர் என்னென்னலாம் தன்னுடைய மனசில் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பார், என்னென்னலாம் தேவன்கிட்ட அவர் ஜெபம் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறத தேவன் ஏற்கனவே பைபிளில் எழுதி வச்சிட்டார். நம்ம புதிய ஏற்பாட்டில் படித்தா அது இருக்காது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதிலிருந்து கடைசியாக தன்னுடைய ஜீவனை கொடுக்குற அந்த நேரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சொல்லி ஜெபம் பண்ணினார், என்னென்னலாம் தன்னுடைய மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறத அப்படியே தெளிவாக தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற ஒரு சங்கீத புஸ்தகத்துக்குள்ளே எழுதி வச்சிருக்கிறார். அந்த சங்கீதம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சங்கீதம் தான் 22ஆம் சங்கீதம். இந்த 22ஆம் சங்கீதம் முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வியாகுலத்தை பற்றி, அவர் மனசில் என்னென்னலாம் நினச்சார் அப்படிங்கிறத பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். இப்போ வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமானீர்? இப்போ இங்கே பாருங்கள், ஒரு வார்த்தை சொல்கிறார். ஸோ இந்த வசனத்தை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் 9ஆம் மணி வேளையிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த வசனம் சங்கீத புஸ்தகத்தில். அப்படின்னா சிலுவை மரத்தில் இருக்கிற வார்த்தையை பற்றி அவர் சொல்லலை. இது எந்த வார்த்தைன்னா, கெத்செமனே தோட்டத்துக்குள்ளே போனதுலேருந்தே அவர் மனசில் இருந்த கேள்வி இதுதான். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணார் இல்லையா, 2வது முறை போய் ஜெபம் பண்ணார் இல்லையா, மறுபடியும் 3வது முறை போய் ஜெபம் பண்ணார் இல்லைங்களா, அந்த 3 வேளையும் அவர் என்ன ஜெபம் பண்ணார்னா, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? பாருங்கள், அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமானீர்? அங்கே அவர் கேட்குறது என்னென்னா, எனக்கு ஏன் உதவி செய்ய வரமாட்டேங்கிறீங்கப்பா? அப்பா, நான் இவ்வளோ கேட்குறேனே, ஏன் என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கல? நான் இவ்வளோ கதறேனே, இவ்வளோ அழுகிறேனே, இவ்வளோ வேதனைப்படுறேனே, ஏன் உங்களுடைய செவி எங்கே போச்சு? உடனே ஓடி வந்து எனக்கு நீங்கள் பதில் கொடுப்பீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அப்படி தானே பண்ணுனீங்க, இப்போ எங்கே போயிட்டீங்க? அதான் சொல்கிறார், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள், கதறி சொல்லும் வார்த்தைனா இதை யாரை பற்றி எப்படி சொல்லலாம்னா, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய மிஷினில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தன்னுடைய கையை அந்த மிஷினுக்குள்ளே விட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதுதான், நம்ம அங்கே அழுக மாட்டோம், கதறுவோம் இல்லைங்களா? ஏன்னா ஒரு கையே உள்ளே மாட்டிக்கிச்சு மிஷினுக்குள்ளே. ஸோ அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிலைமை. கெத்செமனே தோட்டத்தில் அவர் என்ன பண்ணார்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா, கதர்னாராம். எப்படி ஒரு மிஷினுக்குள்ளே நம்ம கை கால் மாட்டிக்கிச்சுன்னா எப்படி நம்ம கதறுவோமோ அந்த மாதிரியான ஒரு கதறல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருந்துச்சு அந்த கெத்செமனே தோட்டத்தில். நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக போயிட்டீங்க? கேட்குறாரு, எங்கப்பா போனீங்க, எங்கே போயிட்டீங்க? நான் இவ்வளோ கேட்குறேனே, இவ்வளோ பேசுகிறேனே, அப்பா நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுதுகிட்டே அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் செவி கொடுக்க வேண்டிய தேவன் எங்கே போனார்னே தெரியல. அழுகிறார், வியாகுலப்படுறார், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறார், மறுபடியும் ஜெபம் பண்ணுறார், எந்த பதிலும் இல்லை. அப்படியே கதறி 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 அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்பவும் தேவன் பதில் கொடுக்கல. ஸோ சிலுவை மரத்தில் கடைசியாகவும் இதே வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணுறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்கிறார். வாசிங்க, 22ஆம் சங்கீதம் 2வது வசனம். என் தேவனை நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர், இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. சொல்கிறாரு பார்த்தீங்களா, நான் பகலெல்லாம் கூப்பிட்றேன், அப்பா நீங்கள் உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நான் இரவெல்லாம் கூப்பிட்றேன், என் மனசில் அமைதியே இல்லை. இரவெல்லாம் அண்ணா காய்பாவுடைய அரண்மனைக்கு அலக்களிக்கப்படுறாங்க. தன்னுடைய சீஷர்கள் ஒருத்தர் காட்டி கொடுக்குறார், ஒருத்தர் மறுதளிக்கிறார், அவர் யாருன்னே தெரியாதுன்னு 3 முறை மறுதளிக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க. ஒரு சீஷன் தன்னுடைய வஸ்திரத்தை எல்லாம் கழட்டி விட்டுட்டு உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் ஓடுறார். கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லை. பயங்கரமான ஒரு இருள் சூழ்ந்த நிலைமை. அதாவது அடி, வேதனை, கஷ்டம் அது வேற. 2வது அவருடைய மனசில் இருக்கிற குழப்பம் தான் பெரிய குழப்பம். அந்த மனசில் இருக்கிற வழி தான் ரொம்ப பெரிய வழி. அதான் அந்த பாருங்கள், அவர் அலக்களிக்கப்பட்டாலும் இங்கே விசாரணை நடந்தால் கூட அவர் மனசில் இருந்த கேள்வி தான் வசனமாக அந்த இடத்துல பார்க்குறோம். என் தேவனே, நான் பகலெல்லாம் கூப்பிட்றேன், எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இரவெல்லாம் கூப்பிட்றேன், என் மனசில் அமைதியே இல்லை. என் மனசில் சுத்தமாக அமைதியே இல்லைப்பா. என் மனசெல்லாம் சோர்வாக இருக்குது. நீங்கள் எனக்கு பதில் கொடுங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நீ செஞ்சுட்டு இருக்கிற ஊழியத்தை நான் அங்கீகரிச்சிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கதறாரு. ஆனால் தேவன் எந்த சத்தமும் இல்லை,
எந்த சத்தமும் இல்லை. அழுகிறார் அழுகிறார் அழுகிறார், சோர்ந்து போயிட்டாரு. சோர்ந்து போய் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்து அழுகிறாரு. இந்த நிலைமைக்குள்ளே அவர் கடந்து போனார். இரவெல்லாம் விசாரணை, மாற்றி மாற்றி கொஞ்ச நேரம் கூட அவரை தூங்க விடலை, சாப்பிட விடலை. விடிய விடிய அவர் அலக்களிக்கிறாங்க. கையிலையும் காலையும் சங்கிலி போட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அண்ணாவுடைய அரண்மனைக்கும் காய்பாவுடைய அரண்மனைக்கும் மாற்றி மாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. விடிய விடிய அலக்களிக்கப்பட்டு அவர் ஒரு தண்டனை கைதியாக விடிய விடிய அவருடைய நிலைமை மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே இருந்தது. ஆனால் அந்த நிலைமையெல்லாம் அவருக்கு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய மனசில் இருந்த ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, அப்பா என்னை ஏப்பா கைவிட்டீங்க, என்னை ஏன் கைவிட்டீங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன், நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், நீ செஞ்சுட்டு இருக்கிற ஊழியத்தை நான் அங்கீகரிச்சிட்டேன், நீ செஞ்சுட்டு இருக்கிற காரியம் எனக்கு பிரியமானது தான் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்கே போனார்னே தெரியல, தூரமாக போயிட்டார். எங்கே போனார்னு தெரியல. உடனே கதறுன்னு கதறார் பாருங்கள். அடுத்த வார்த்தையில் ஆண்டவர் பாருங்கள் தன்னுடைய மனசில் இருக்க, அதாவது வெடித்து சிதறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வெடித்து சிதறப்பட்ட வார்த்தைகள் தான் அந்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கவனிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 3வது வசனம். இஸ்ரேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். தேவரீர் பரிசுத்தர். அடுத்த வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். பார்த்தீங்களா, எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க, அவங்கள எல்லாம் நீங்கள் கைவிட்டதே இல்லை, அவங்கள எல்லாத்தையும் விடுதலை பண்ணீங்க. அது தானியேல் ஆகட்டும், அனனியா மிஷாயேல் அஸ்ரியா ஆகட்டும், எல்லாரையும் தேவன் நீங்கள் காப்பாற்றினீங்க, எல்லாரையும் பாதுகாத்தீங்க சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெக்கப்படாது இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த பாவிகள் மனிதர்கள், அந்த மனிதர்கள் உங்களை கூப்பிட்டா கூட அவங்களுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணீங்க, செவி கொடுத்தீங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. பாருங்கள் அடுத்த வசனத்தில் சொல்கிறார் தன்னுடைய வேதனையை. வாசிங்க 6வது வசனம். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். எப்பேற்பட்ட வார்த்தை சொல்கிறாருங்களா, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல அப்படிங்கிறார். அதாவது அந்த ஜனங்க இயேசு கிறிஸ்துவை கொஞ்சம் கூட மதிக்கலைங்களாம், ஒரு மனுஷனாக மதிக்கலைங்களாம். ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அந்த மனுஷனை அடித்தா எப்படி வலிக்குமோ, நம்மளுக்கு வலிக்கிற மாதிரி தானே அந்த மனுஷனுக்கு வலிக்கும், அந்த மாதிரி அவங்க சிந்திக்கலை. ஒரு புழு மாதிரி பார்த்தாங்களாம். ஏன்னா நம்மளாம் புழுவுக்கு வந்து இரக்கம் பாராட்டுவோமா? இப்போ பாருங்கள், ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், வழியில் 2-3 புழு இருக்குது. புழு பார்த்துட்டு ஐயோ பாவம், அதுக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, அதுக்கும் குட்டிகள் இருக்கும், சரி அது பார்த்து போட்டுன்னு சொல்லி அதை கொண்டு போய் பாதுகாப்பாக எங்கேயாச்சும் விடுவோமா? அதெல்லாம் செய்ய மாட்டோம். புழுவுக்கு நம்மளுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்னு மரியாதை கொடுக்க மாட்டோம். அதை பார்த்தோன்னே அதை கொல்லணும்னு தான் நினைப்போம், காலில் போட்டு மிதிப்போம் இல்லைங்களா? ஸோ அப்படி தான் ஆண்டவருடைய நிலைமை இருந்துச்சான். அவருக்கு மரியாதையே கொடுக்கல. அவர் எப்படி நினச்சாங்கன்னா, ஒரு புழு மாதிரி பார்த்தாங்களாம். ஐயோ அவர் ஒரு மனுஷனாச்சே, அவருடைய இறுதி அவர்கிட்ட இருந்து நம்ம சாப்பாடு வாங்கி சாப்பிட்டோமே, அவர் நமக்கு நன்மை செஞ்சாரே, நம்மளுக்கு அற்புதங்கள் செய்தாரே அப்படின்னு சொல்லி இந்த மனிதர்கள் யாருமே பார்க்கல. அவரை எப்படி பார்த்தாங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறாருன்னா, என்னை ஒரு புழு மாதிரி பார்த்தாங்க. ஒரு புழுவை எப்படி பார்ப்பாங்க, அருவருப்பாக பார்ப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அருவருப்பாக பார்த்தாங்களாம் ஒரு மனுஷகுமாரனை. இந்த பூமியில் இருக்கிற ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் ஜீவன் கொடுக்க வந்தவரை அப்படி தான் பார்த்தாங்க. மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டு வர்றவங்க போகிறவங்கலாம் கேவலமாக பேசுகிறாங்க. ஏன்னா சிலுவை மரத்தில் அடிக்கணும்னா 2 குற்றவாளிகளை தான் சிலுவை மரத்தில் அடிப்பாங்க. ஒன்று, ராஜாக்களுக்கு விரோதமான கலகம் ஏதாவது செஞ்சால் அவங்கள சிலுவையில் அடிப்பாங்க. 2வது, விபச்சார பாவம் செய்தால் அவங்கள சிலுவையில் அடிப்பாங்க. இந்த 2 பாவம் தான். ஸோ அப்படிங்கிறப்ப அவர் என்னென்னலாம் சொல்லி திட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவர் ஒரு விபச்சாரக்காரன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு கலகக்காரன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பாருங்கள், அந்த மாதிரிலாம் ஆண்டவரை வந்து மரியாதை குறைவாக அவங்க பேசியிருப்பாங்க பாருங்கள். ஏன்னா அவரை வந்து மதிக்கவே இல்லையா. ஆண்டவர் அந்த வார்த்தை தான் சொல்கிறார், நானும் ஒரு புழு. எப்படி ஒரு புழுவுக்கு மரியாதை இல்லையோ அந்த மாதிரி ஆண்டவருக்கும் சுத்தமாக மரியாதை இல்லாமல் தான் அவரை வழி நடத்துனாங்களாம். சொல்லிட்டு பாருங்கள் அடுத்த வசனத்தில் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்களாம். வாசிங்க சங்கீதம் 22:7. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. பார்த்தீங்களா எப்படி பரியாசம் பண்ணுறாங்களா, உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. யாரை அசட்டை பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து கிண்டல் பண்ணுவாங்க தெரியுங்களா? அதாவது ஒரு பெரிய, அதாவது இருக்கிறதுலையே கேவலமான ஒரு மனிதர்களை பார்த்தா தான் அந்த மாதிரி. அப்படின்னா இவர் எப்படி பார்த்தாங்களா, அந்த மனிதர்கள் இருக்கிறதுலையே கேவலமான மனிதர் மாதிரி பார்த்தாங்களாம். அதான் பார்க்குறவங்களாம் பரியாசம் பண்ணுறாங்க. உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி என்ன சொன்னாங்களாமா வார்த்தை பாருங்கள். வாசிங்க அடுத்த வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். யெகோவா தேவன் மேலே பிரியமாக இருந்தான்ல, நம்பிக்கையாக இருந்தானே, அவர் வந்து விடுதலை பண்ணட்டும். இவன் மேல் பிரியமாக இருக்கிறார் இல்லையா, அப்போ வந்து இவரை விடுதலை பண்ணட்டும் சொல்லி இயேசு கிறிஸ்துவ வந்து பரியாசம் பண்ணுறாங்க. நீ தேவனுடைய குமாரனானா மேலேருந்து கீழே இறங்கி வா. இந்த மாதிரி வந்து அவர் ரொம்ப பரியாசம் பண்ணுறாங்க, அவரை ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க. ஸோ இதுதாங்க, இதெல்லாம் அவருடைய மனசில் இருக்குது பாருங்கள். பகல் முழுவதும் அடி, வேதனை, துன்பம், இரவெல்லாம் பிரச்சனை,
கடைசியாக சிலுவை மரத்தில் தொங்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறாங்க. சொல்லிட்டு பாருங்கள், ஆண்டவர் அடுத்த வார்த்தையில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், வாசிக்கலாம். 22ஆம் சங்கீதம் 9வது வசனம். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். இங்கே சொல்கிறாரு பார்த்தீங்களா, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், நீங்கள் தாப்பா எனக்கு எல்லாமே சொல்லிட்டு பாருங்கள். ஒரு தாயுடைய வயிற்றிலேருந்து வந்தோடனே ஒரு குழந்தை அவங்க அப்பா அம்மாவை சார்ந்து தான் வருவாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் முழுக்க முழுக்க உங்களை சார்ந்து தான் வந்தேன். அடுத்த வசனத்தில் அதான் சொல்கிறார், வாசிங்க 10வது வசனம். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாய் இருக்கிறீர். சொல்கிறாரு பார்த்தீங்களா, என் தாயினுடைய வயிற்றில் இருந்ததே நீங்கள் தான் எனக்கு தேவன். கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட உடனே அப்பா யார் அம்மா யாருன்னு தான் எந்த ஒரு குழந்தையும் தேடும். ஆனால் நான் அப்படி இல்லை, பிறந்த உடனே என்னுடைய பரலோகத்தில் இருக்கிற தேவன், உங்களை நம்பி தான் இந்த பூமிக்கு வந்தேன், உங்களை நம்பி தான் வந்தேன். பாருங்கள், இந்த நிலைமையில் இருந்தவர் பாருங்கள் அடுத்த வார்த்தையில் எழுதுறீங்களா சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்கள், 11வது வசனம். என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. இங்கே தாங்க சொல்கிறார், என்னை விட்டு தூரமாகாதேயும். அப்பா தயவு செஞ்சு போயிடாதீங்க. எப்படிப்பட்ட ஒரு வழி இருந்திருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அப்பா தயவு செஞ்சு என்னை விட்டு போயிடாதீங்க. எங்கே போயிட்டீங்க தேடுறார். ஒரு குழந்தை வந்து அப்பாவை தொலைச்சிட்டு ஒரு திருவிழாவில் தொலைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு கை குழந்தை எப்படி தன்னுடைய தகப்பனை தேடும், தன்னுடைய பெற்றோரை எப்படி தேடும் அந்த குழந்தை, அந்த மாதிரி தேடிட்டு இருக்காரு. தன்னுடைய தேவனை தேடுறாரு. கெத்செமனே தோட்டத்துக்குள்ள தேடுறாரு. அப்பா எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, என்னை விட்டு தூரமாகாதேயும், ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. பாருங்க அடுத்த வசனம், 12வது வசனம். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அநேக காளைகள் வந்து என்ன, இது யாரை பற்றி பேசுகிறாருன்னா ரோமன் சோல்ஜர். அவங்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுங்களா, ஒரு காளை மாதிரி இருப்பாங்க, ஜல்லிக்கட்டு காளை. இந்த மாதிரி காளைகள், அதாவது ஃபாரினில் இந்த மாதிரி காளைகளை தான் வந்து ஜல்லிக்கட்டுக்கு பயன்படுத்துவாங்க. இது எப்படி ஒரு கம்பீரமாக பயங்கரமாக இருக்கோ, இந்த மாதிரி தான் ரோமன் சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. பயங்கர கம்பீரமாக இருப்பாங்க. அவங்களாம் ஒரு அடி அடித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை எல்லாம் அப்போவே செத்துருவோம். அந்த அளவுக்கு பலசாலிகள். ஆனால் அந்த காளைகள் மாதிரி இருக்கிற அந்த மனிதர்கள் பாருங்கள், அநேக காளைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் வந்து என்னை வளைந்து கொண்டது. இந்த மாதிரி வந்து என்னை வளைஞ்சிட்டாங்க. பாருங்கள் அடுத்தது, ஒரு சிங்கம், அதாவது பீறி கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. வாசிக்கலாம் 22ஆம் சங்கீதம் 13வது வசனம். பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். பார்த்தீங்களா, ஒரு சிங்கம் தன்னுடைய வாயை திறந்து தன்னுடைய இறையை சாப்பிட்றதுக்கு எப்படி வாயை திறக்குமோ அந்த மாதிரி என் மேலே வாயை திறக்கிறாங்க இந்த ஜனங்க எல்லாரும் சொல்லிட்டு. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம் வாசிக்கலாம் 14வது வசனம். தண்ணீரை போல் ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. பார்த்தீங்களா, தண்ணீரை போல ஊற்றுண்டேன், ஒரு தண்ணீர் மாதிரி ஊற்றப்பட்ட நிலைமையில் இருக்க என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, அந்த சிலுவை மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் அவர் வந்து தொங்குறார். 6 மணி நேரம். இப்போ ஆண்டவருடைய வெயிட், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு சாதாரண ஒரு மனிதன் 60லேருந்து ஒரு 70 கிலோ வரைக்கும் இருப்போம் இல்லையா. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 60லேருந்து ஒரு 70 கிலோ வரைக்கும் இருந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த 70 கிலோ வெயிட்டும் பார்த்தீங்கன்னா அவருடைய கையில் இப்போ 2 ஆணி அடிச்சிட்டாங்க, காலில் 2 ஆணி அடிச்சிட்டாங்க. உடம்புல இருக்கிற ஒட்டுமொத்த வெயிட்டும் தன்னுடைய கையிலிருந்து தான் முழுசாக இதாகும். அதாவது வெயிட்டு கீழே இழுக்கும். ஏன்னா பூமி வந்து கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அந்த வெயிட்டில் வந்து கீழே இழுக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டு, அதாவது அந்த வெயிட்டு தாங்காமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பார். அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது தான் அங்கே சொல்கிறாரு பாருங்கள். எலும்புகள் எல்லாம் கட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. எலும்புகள் கட்டு விட்டதுன்னு என்ன அர்த்தம்னா, அவருடைய இந்த மூட்டுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜாயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இந்த ஜாயின்ஸ் எல்லாம் விலகிருச்சுங்களாம். நம்மளுக்கெல்லாம் அந்த மாதிரி ஜாயின்ஸ் விலகினவங்களுக்கு தெரியும். ஏதாவது கீழே விழுந்தாலோ ஆக்சிடென்ட் ஆகும்போதோ நம்முடைய எலும்புகள் வந்து விலகி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த சிங்கிரி பாளையத்துலலாம் போய் கட்டு போடுவாங்க, அப்படியே உடச்சி உள்ளே சொருகுவாங்க கையை. எப்படி வலி இருக்கும் இல்லைங்களா, அது விலகிடுச்சு, தன்னுடைய இடத்த விட்டு விலகிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய வலி ஆகும் தெரியுங்களா. அது தாங்கவே முடியாத ஒரு வலி இருக்கும். அந்த வழியில் தான் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவை மரத்தில் தொங்கினார். அதான் சொல்கிறார், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டு விட்டது. அந்த ஜாயின்ஸ் பூரா கலண்டுருச்சு, இடுப்பில் இருக்கிற ஜாயின்ஸ் கலண்டுருச்சு. அதாவது 1-2 ஜாயின்ட் கலண்டாலே பயங்கரம். இவர் ஒட்டுமொத்த வெயிட்டும் தாங்காமல் உடம்புல இருக்கிற எல்லா ஜாயின்ஸும், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அந்த ஜாயின்ஸ் மூட்டுகளே வந்து 100 மூட்டுகளுக்கு மேலே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த மூட்டுக்கள் எல்லாம் கலண்டுச்சுன்னா எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இந்த கையில் இருக்கக்கூடிய நரம்பு, இதெல்லாம் ஜாயின்ஸ் எல்லாம் கலண்டுருக்கும். நம்ம கம்ஃபர்டபுளாக இருந்திருக்காது. எவ்வளவு வலியும் வேதனையும், அதை வந்து தாங்க முடியாத ஒரு வலியும் வேதனையும் இருந்திருக்கும். அதான் சொல்கிறார், எலும்புகளெல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்கள் நடுவே உருகிற்று. ஸோ அங்கேயும் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய இருதயம் எல்லாம் உருகுது ஆண்டவரே.
சொல்கிறார், என் இருதயம் எல்லாம் உருகி மெழுகு போல என் குடல்கள் நடுவே அதாவது உருகிற்று அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணுறதை கவனிக்கலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 15வது வசனம். என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்துளிலே போடுகிறீர். தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் பாரு, என்னை மரணத்துளிலே போடுகிறீர். எவ்வளோ ஒரு பயங்கரமான மரணம் இது, என்னால் தாங்கவே முடியலப்பா, இந்த மரணத்தை என்னால் தாங்கவே முடியல. என் பெலன் ஓட்டை போல காய்ந்து, என் உடம்புல கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இல்லை, என் மனசுலையும் ஸ்ட்ரென்த் இல்லை, என் மனசு ரொம்ப சோர்வாயிடுச்சு, என்னுடைய உடல் அதை விட சோர்வாயிடுச்சு, என் வாய் மேல் வாயோட ஒட்டி, உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் என் வார்த்தை கூட வரலை, உடம்புல தண்ணி இல்லை, என் வாய் மேல் வாயோடு ஒட்டிக்கிச்சு, என்னுடைய நாவை திறக்க முடியல, என்னால் பேச முடியல. அப்பா ஓடோடி வாங்கலை, ஒரே ஒரு முறை என்கிட்ட வந்து பேசுங்களேன் கேட்குறாரு. ஆனால் தேவன் எங்கே போனார்னே தெரியல, எங்கே போனார்னே ஒன்றுமே புரியல. அதை அவரால் ஏற்றுக்கவே முடியல, அதை அவரால் கிரகிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய வழியை அவர் அனுபவிச்சுட்டு இருக்கார். பாருங்கள், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார். கையில் காலில் எல்லாம் ஆணிகள் அடித்தாங்க. அது மாத்திரம் இல்லை, மேலே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஒரு சின்ன குழந்தை, ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம், யாரோ ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தை, ஒரு 2 வயசு 3 வயசு இருக்கிற குழந்தைய ஒரு 2-3 தெரு நாய்கள் சுற்றிருச்சுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை பார்க்குற பார்வை எவ்வளோ பயங்கரமாக இருக்கு இல்லைங்களா? ஒரு சின்ன குழந்தை. ஸோ அதை விட அதாவது ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஒரு வெறி நாய்கள் சூழ்ந்துருச்சு. இப்போ நாம் அங்கே போகிறோம், நாம் என்ன பண்ண முடியாதுன்னா அந்த நாய்கள்கிட்ட சண்டையெல்லாம் போட்டு காப்பாற்ற முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா அட்லீஸ்ட் கல் எடுத்தாவது எறிவோம் அந்த குழந்தையை காப்பாற்றலான்னு. அட்லீஸ்ட் நம்ம கத்துவோம், யாராவது வாங்க வாங்க இந்த மாதிரி நாய் ஒரு குழந்தையை கடிக்குதுன்னு சொல்லி கத்துவோம் இல்லைங்களா? அதையாவது செய்வோம். ஆனால் இங்கே பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய நிலைமை, அவர் ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி நிற்கிறார். வாய் பேசுறதில்ல, எதிர்த்து பேசலை, சண்டை போடலை, அமைதியாக ஒரு ஆட்டுக்குட்டி அமைதியாக இருக்கிற மாதிரி அமைதியாக இருக்கிறாரு. ஆனால் வெறி நாய்கள் கடித்து கொதற மாதிரி கொதறினாங்களாம். சொல்கிறார், நாய்கள் என்னை சூழ்ந்து இருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள், கையில் காலில் எல்லாம் ஆணி அடித்து என்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்க. சொல்லிட்டு பாருங்கள், அதுலேயே 18 இந்த மாதிரி 17வது வசனம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். ஒருத்தருடைய எலும்பை எண்ணணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், அந்த எலும்புகளை எல்லாம் எண்ணலாம்னு இருக்கு இல்லையா? இதுக்கு ஒரு இது இருக்குது, விளக்கம் இருக்குது, நான் இப்போ சொல்கிறேன். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் சொல்லிட்டு, என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். பாருங்கள், அடுத்த வார்த்தையில் சொல்கிறாரு, ஆனாலும் கர்த்தாவே, வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். பார்த்தீங்களா, அவருடைய மனசில் இருக்கிற வேதனை பார்த்தீங்களா? ஆனாலும் கர்த்தாவே, இவ்வளோ துன்பம் என்னை படுத்துகிறாங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆனாலும் கர்த்தாவே என்னை விட்டு தூரம் போயிடாதீங்க. அப்பா எங்கப்பா போயிட்டீங்க, தூரம் போகாதேயும், என் பெலனே எனக்கு நீங்கள் மட்டும்தான் பெலன், என் பெலனே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும்னா சீக்கிரம் வாங்கப்பா, என்கிட்ட பேசுங்க, என்னை நீங்கள் அரவணைச்சிக்கோங்க, அட்லீஸ்ட் நீங்கள் நான் உங்க கூட இருக்கேன்ற ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. எந்த வார்த்தைக்கும் அங்கே பதில் இல்லை. ஆனால் முக்கியமாக பாருங்கள், அப்படியே ஒரு வசனம் வாட்சோம் இல்லையா, என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம்னு சொன்னார் இல்லையா? ஒருத்தருடைய எலும்பை எண்ணணும்னா அடுத்து நம்ம என்ன தெரியுங்களா செய்யணும்? முதல்ல அவங்களுடைய வஸ்திரத்தை கழட்டணும், அடுத்தது மேலே இருக்கிற தோலை எல்லாம் உரிச்சு எடுக்கணும், உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்புகளை எல்லாம் உரிச்சு எடுக்கணும், அதுக்குள்ளே இருக்கிற சதையெல்லாம் உரிச்சு எடுக்கணும். அதெல்லாம் எடுத்தால் தான் நரம்பு, அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற எலும்பு நம்மளுக்கு வெளியே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அப்படியே தான் பண்ணாங்க. அவருடைய நிலைமை அப்படி தான் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், அதாவது அந்த சவுக்கில் அடிக்கிற ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா ஆண்டவருக்கு. இந்த சவுக்கில் அடிக்கிற இந்த தண்டனை அவர் நிறைவேற்றும் போது பார்த்திங்கன்னா 1 குறைய 40 அடி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா 39 முறை அடிப்பாங்க. ஸோ 39 முறைங்கிறது என்னென்னா, அதாவது ஒருத்தருக்கு இந்த தண்டனையை கொடுக்குறாங்கன்னா 40 முறை ஒருத்தர் அடிச்சுட்டா அவங்கள ரிலீஸ் பண்ணிடணும். ஆனால் இவங்க என்ன செய்வாங்க தெரியுங்களா, இவங்க ரொம்ப கொடூரமான மனிதர்கள் ரோமர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா 39 முறை அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு மறுபடியும் 1லேருந்து ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் 39 முறை அடிப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு கொடுத்து மறுபடியும் 1லேருந்து ஆரம்பிப்பாங்க, 39ல் நிறுத்துவாங்க. இந்த மாதிரி திரும்ப 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 அடிப்பாங்க. எது வரைக்கும் அடிப்பாங்க தெரியுங்களா? அவங்க உடம்புல இருக்கிற எலும்பு வெளியே தெரிகிற அளவுக்கு அடிப்பாங்க. இந்த தண்டனை அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது ரோமர்களுக்கு விரோதமான ஒரு பெரிய கவர்மெண்ட்டை தான் அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை நிறைவேற்றப்பட்டுச்சு. பாருங்கள், அந்த இடத்துல சவுக்கில் அடிக்கிற தண்டனை கொடுத்தோடனே இந்த மாதிரி அவரை நிறுத்துகிறாங்க. ஒரு பெரிய கேலரி, அந்த கேலரியில் பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் கூடியிருக்கிற ஒரு பகுதி. ஸோ இந்த டைமில் என்ன செய்வாங்கன்னா,
அதாவது இந்த குற்றவாளி வந்து உடம்புல ட்ரெஸ்ஸே இருக்கக்கூடாது, முழுசாக நியூடாக இருக்கணும். ஏன்னா ட்ரெஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சவுக்கில் அடிக்கும்போது அந்த சவுக்கில் வந்து சில இதெல்லாம் இருக்கும், கம்பி கொக்கியெல்லாம் இருக்கும். அது என்னங்கிறது இப்போ நான் சொல்கிறேன். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அந்த ட்ரெஸ்ஸில் போய் மாட்டிக்கும். அதனால் அடிக்கிறவங்களுக்கு என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதாவது அது அடிக்கிறது முடியாது, அது கையில் அவங்களுக்கு வலி உண்டாக்குங்கிறதுக்காக முழுசாக நிர்வாணப்படுத்திடுவாங்க. அவங்கக்கிட்ட எந்த ட்ரெஸ் இருக்கக்கூடாது. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேலரியில் சென்டரில் அவங்கள கட்டி வச்சுருவாங்க. அதில் 5000 பேர் கூடியிருப்பாங்க. 5000 பேருக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்னா முழுக்க முழுக்க நியூடாக, உடம்புல ட்ரெஸ்ஸே இல்லாமல் அவரை நடுவில் நிற்க வச்சுட்டாங்க. நடுவில் நிற்க வச்சு, அதாவது அவங்கள அடித்த அந்த சவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவருடைய கையில் இந்த மாதிரி நீளமான ஒரு குச்சி இருக்கும், அதாவது கைப்பிடி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கயிறு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கயிறுகள் இருக்கும். இதில் 3 பிரான்ச் இருக்குங்க. இந்த கயிறில் வந்து 3 பிரான்ச் இருக்கும். இதுதான் சவுக்குனா நம்ம இந்த மாட்டை அடிக்கிற அந்த சவுக்கு கிடையாது, இது வேறு மாதிரியான சவுக்கு. இது எப்படி இருக்குன்னா, அதாவது இந்த பிரான்ச்சாக இருக்குது இல்லைங்களா, இதில் என்ட்ரன்ஸில், இந்த சவுக்குடைய என்ட்ரன்ஸில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது இரும்பு குண்டுகளை எல்லாம் கட்டி விட்டுருப்பாங்க. இரும்பு குண்டுகள்லாம் இருக்கும். அடுத்தது அதோடைய 2வது பிரான்ச்சில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதாவது அங்கே வந்து இரும்பு கம்பி கொக்கி இதெல்லாம் இருக்கும். 3வது பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா அந்த செத்துப்போன மிருகங்களுடைய எலும்புகள்லாம் அதில் கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இதை வச்சு எப்படி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னா, தொழுமரம்னு சொல்கிறாங்களே, அந்த தொழுமரன்றது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி இப்படி கட்டி வச்சு தான் அதை அடிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா ரோமர்களுக்கு முன்பாக குற்றவாளிகள் வந்து நிமிந்தெல்லாம் நிற்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி ஒரு மரம் தான் அங்கே இருக்கும். அதாவது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், குனிஞ்சு தான் நிற்கணும், முதுகு காட்டி தான் நிற்கணும், குனிஞ்சு தான் நிற்கணும். ஸோ இப்படி தான் இயேசு கிறிஸ்துவை நிறுத்தினாங்க. அப்படி நிறுத்திட்டு அந்த போர் வீரன், நம்ம அப்பளவே பார்த்தோம் இல்லையா, பாசான் தேசத்து பலத்த எருதுகள், அந்த மாதிரி இருக்கிற அந்த மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சாட்டை எடுத்து அவருடைய உடம்புல அடிப்பாங்க. அடிக்கும்போது முதல் 39 முறை ஒரு 3 ரவுண்டு அந்த மாதிரி எப்படி என்ன அடிப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ அப்படி அடிக்கும்போது அந்த இரும்பு குண்டெல்லாம் போய் அந்த உடம்புல போய் அடி விழுகும். அடி விழுங்கும்போது இரும்பில் அடித்தா என்ன ஆகும் நம்மளுக்கே நல்லா தெரியும் இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்கிற சதை, அங்கே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து கொலன்னு ஆயிரும், உடம்பு பூரா கொலன்னு ஆயிரும். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 3 ரவுண்டு 4 ரவுண்டு அடிப்பாங்க. அடித்து முடித்ததுக்கப்புறம் உடம்பெல்லாம் உள்ளுக்குள்ளே, அதாவது வெளிக்காயத்தை விட உள்காயம் ரொம்ப ஆயிருக்கும். உள்ளே இருக்கிற சதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொலன்னு ஆயிருக்கும். அடுத்து இன்னொரு போர் வீரன் கையில் அந்த சாட்டையை கொடுப்பாங்க. அந்த போர் வீரன் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த 2வது பிரான்ச் படுற மாதிரி அடிப்பாங்க. அப்படி அடித்தா என்ன நடக்கும்னா, அந்த இரும்பு கம்பி கொக்கி இதெல்லாம் என்ன செய்யும்னா, முதல்ல அவங்க உடம்புல இருக்கிற தோலை அப்படியே மாட்டி பிச்சு எடுத்துகிட்டு வரும். அடுத்தது உள்ளுக்குள்ளே இருக்கிற நரம்பை போட்டு பிச்சு எடுத்துகிட்டு வரும். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 3 ரவுண்டு 4 ரவுண்டு அடிப்பாங்க. அதில் மேலே இருக்கிற தோல், உள்ளே இருக்கிற சதை, உள்ளே இருக்கக்கூடிய நரம்பு எல்லாம் பிச்சு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தாங்க அதை விட மோசமான கொடுமையான ஒரு விஷயம் என்னென்னா, அவருடைய உடம்புல இருக்கிற எல்லாம் போனதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற எலும்பு தெரியும். அந்த எலும்பு தெரிகிற வரைக்கும் அடிச்சுட்டு அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அந்த 3வது பிரான்ச்சில் என்ன இருக்குது, அந்த மிருகங்களுடைய எலும்புகள் இருக்கு இல்லையா, அந்த எலும்புகள் வந்து அந்த உடம்புல படுற மாதிரி அடிப்பாங்க. அப்படி அடித்தா அந்த எலும்பு வந்து என்ன செய்யணும், நேரடியாக நம்ம உடம்புல இருக்கிற எலும்புலேயே போய் அடி விழுகும். ஸோ எலும்பில் அடி விழுந்தால் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அடிப்பாங்க. அடித்து அது ஒரு 3 ரவுண்டு 4 ரவுண்டு போகும். அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அடித்து அவங்களா சரி போகுது, செத்து போயிடுவாப்ல அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் அவங்களே விடுவாங்க. அந்த அளவுக்கு அடித்து இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்தினாங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். இவ்வளவு கொடுமையான ஒரு மரணத்துக்குள்ளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடந்து போனார். அவருடைய உடலில் இருக்கிற பாதி ரத்தம் அதிலேயே போயிடுச்சு, பாதி ரத்தம் போயிடுச்சு. கடைசியில் பார்த்தாங்க, அந்த தண்டனை நிறைவேற்றும் போது அவருடைய உடம்புல உயிர் இருக்குது. ஆனால் அந்த நிலைமையிலேயே இவரை வந்து சிலுவை மரத்தை தூக்க வச்சாங்க. அங்கேயும் அவரை வந்து விசாரணையில் கொண்டு வந்து நடுவில் ஒரு பெரிய குற்றவாளி மாதிரி நிறுத்தி கடைசியில் ஒரு 100 கிலோ வெயிட் இருக்கக்கூடிய ஒரு சிலுவை மரத்தை தூக்கி அவருடைய உடம்புல மேலே வச்சு, நீ தூக்கிட்டு நடன்னு சொல்லி ரொம்ப தூரம் தூக்கி நடக்க வச்சாங்க. எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளோ துன்பம். இந்த துன்பத்தை எல்லாம் அவர் தாங்கினாருங்க. இந்த துன்பமெல்லாம் சாதாரணமான ஒரு துன்பம் இல்லை, அந்த துன்பமெல்லாம் அவரால் தாங்கிக்க முடியாத ஒரு துன்பம். ஆனால் அதை அவர் தாங்கினார். காரணம் என்னென்னா, தேவன் மேலே வைத்திருந்த அன்பு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஏன் தேவன் கைவிட்டார்? அவர்கிட்ட இருந்த கேள்வி அதுதான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? நான் என்னப்பா செஞ்சேன்? எங்கே போனீங்க? எங்கே தூரம் போயிட்டீங்க? இதுதான் அவர் மனசில் இருந்த கேள்வி. திரும்ப திரும்ப கேட்குறாரு. ஆனால் தேவன் எந்த பதிலும் கொடுக்குற மாதிரி தெரியல. பாருங்கள், அடுத்த வசனத்தில் சொல்கிறார், 22ஆம் சங்கீதம் 17வது வசனம், என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரிலே சீட்டு போடுகிறார்கள். பாருங்கள், அடுத்த வசனத்தில், ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாக தேயும், என் பெலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் வேகமாக வாங்கப்பா, ஓடி வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க.
அட்லீஸ்ட் அதாவது ஒரு வார்த்தையாவது சொல்லுங்கள், உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கிட்டேன், உன்னுடைய கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் உன்னை அங்கீகரிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள், சந்தோஷமாக என்னுடைய ஜீவனை கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் கேட்குறாரு. ஆனால் அவருடைய ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறல. அவங்க அப்பா அவர்கிட்ட வந்து பேசவே இல்லை. ஆனால் கடைசி நேரத்தில், தன்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிய போகிற அந்த நேரத்தில், கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு சில உண்மைகள் புரிஞ்சிருச்சு. இதை தாங்க எபிரேயருக்கு பவுல் எழுதும்போது எழுதுறாரு, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் சொன்னார் இல்லையா? அப்போ பாருங்கள், இங்கே தான் ஒரு கீழ்ப்படிதல் அவர் கற்றுக்கிட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தன்னுடைய ஜீவன் போகிறதுக்கு முன்னாடி அவர் கடைசியாக சிலுவை மரத்தில் சொல்லக்கூடிய ஒரு கடைசி 2 வார்த்தைகள் பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்கிறார் யோவான் 19:30, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிந்தது அப்படின்னு சொன்னாலே, அதாவது தேவனே, நீங்கள் எனக்கு கொடுத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், ஆதாமுக்காக நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், முடிந்தது, நியாயப்பிரமாணம் இதோடு முடிந்தது, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டாக்கிட்டேன், பாவத்துக்கு மரணத்தை உண்டாக்கிட்டேன், மரணத்துக்கு இதோட முடிவு உண்டாக்கிட்டேன், இதுதான் முடிந்தது. அப்போ பாருங்கள், கடைசியாக அவர் சொல்லும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வார்த்தை சொல்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து ஒரு சமாதானத்துக்குள்ளே அவர் வந்துட்டார். ஆனால் இந்த வார்த்தைக்கு முன்னாடி தான் ஒரு குழப்பத்தில் இருந்தார். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு சமாதானம். அது மாத்திரம் லூக்காவில் சொல்லும்போது பாருங்கள், கடைசியாக சொல்கிறாரு, லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், கடைசியாக சொல்கிறார். இதுக்கும் ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா? உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, அதாவது பிதாவே, இதோ என்னுடைய உயிர், இந்த உயிர் ஆதாமுக்காக கொடுக்கப்படுகிற உயிர், இந்த உயிரை வாங்கி இந்த பூமியில் இருக்கிற மனுக்குலத்தையெல்லாம் நீங்கள் உயிரோடு எழுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, ஏன்னா ஒரு பிரதான ஆசாரியன் தான் அந்த ஜீவனை கொண்டுட்டு போய் அந்த ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்து மேலே தெளிப்பாங்க இல்லையா? ஸோ ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை உங்களுடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன்னு சொல்லி இப்படி சொல்லி அவர் ஜீவன் விட்டார். அப்போ உயிர் போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி தான் ஒரு வார்த்தை சொல்கிறார். அந்த வார்த்தை என்னென்னா, அதாவது அப்பளவே நம்ம படித்தோம் இல்லைங்களா? மார்க் 15:34 இந்த வசனத்தை வாசிக்கலாம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு, எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பார்த்தீங்களா? என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அப்படி சொல்லி தான் அவர் கடைசியாக அப்படின்னு இந்த கேள்வி கேட்கும்போது தேவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறார். இப்போ அவருக்கு புரியல, ஏன் தேவன் என்னை கைவிட்டாருங்கிற அந்த ரகசியம் புரியாததுனால தான் அந்த கேள்வியை கேட்டார். ஆனால் அடுத்தது கண்டிப்பாக தேவன் அவருக்கு புரிய வச்சுட்டார். அதனால தான் ஒரு சமாதானத்துக்குள்ளே அந்த ஜீவனுக்குள்ளே அவர் கடந்து போனார். இப்போ இதுதான் கடைசியாக தன்னுடைய ஜீவனை முடிச்சுட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளே அவர் கடந்து போயிட்டார். சரி, இவ்வளோ தாங்க நடந்த விஷயம். இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு யாருமே முன்வராத போது பரலோகத்தில் தன்னுடைய ஒரே பேரான மகன், நான் போகிறேன் கர்த்தாவே, உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்காக, இந்த மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுக்கறதுக்காக, எவ்வளோ பெரிய துன்பமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய இன்னல் வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய அவமானம் வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா ஒரு வசனம் வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல், அந்த அவமானத்தை எண்ணலை, அந்த அவமானத்தை எல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணுங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் பரவாயில்ல, அதை தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நிலைமை என்னென்னா, கைவிடப்பட்ட நிலைமை. இப்போ தான் என்னென்னா, ஏன் தேவன் கைவிட்டார், எதுக்காக கைவிட்டாருங்கிற அந்த விஷயம் கடைசியில் இயேசு கிறிஸ்துக்கு புரிஞ்சாலும், ஆனால் அந்த என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிற வரைக்கும் அவருக்கு புரியாமல் இருந்தது இல்லையா? சரி, இப்போ நமக்கான பாடமே இங்கே தாங்க இருக்குது. இதைத்தான் எபிரேயர் 11 பார்த்தோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு, அப்படின்னா தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டுட்டார். கேட்டு பாருங்கள், அவர் குமாரனாக இருந்த பட்ட பாடுகள், அங்கே தாங்க ஒரு கீழ்ப்படுதலை கற்றுக்கிட்டார். இயேசு கிறிஸ்து கற்றுக்கிட்டார். என்ன கீழ்ப்படுதலை கற்றுக்கிட்டார்? கற்றுக்கணும் இல்லையா? கடைசியாக இதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை, ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அந்த உதாரணத்தோடு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்யலாம். அந்த உதாரணம் என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு அப்பா, அந்த அப்பாவுக்கு ஒரே ஒரு மகன். நல்லா கவனிங்க, ஒரு சின்ன ஒரு கதை. இந்த கதையில் தான் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறதே புரியும். ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பாவுக்கு ஒரு அருமையான மகன், ஒரே மகன் இருக்கார். ஆனால் அந்த மகனுக்கு ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பையன் வச்சுக்கோங்களேன். அந்த பையனுக்கு ஒரு நண்பன் இருக்கார், பக்கத்து வீட்டு பையன். இவங்க பையன் இல்லை, பக்கத்து வீட்டு பையன்.
ஸோ இந்த 2 பசங்க தான் எப்போவுமே ஒன்றா விளையாடுவாங்க, ஒன்றா ஸ்கூல் போவாங்க, ஒன்றா ஸ்கூல்லேருந்து வருவாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர்களாக இந்த 2 பசங்களும் இருக்காங்க. இந்த அப்பா வந்து ஒரு நாள் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய பையன் மேலே ரொம்ப அன்பு வச்சுருந்தாரு. ஆனால் அந்த பக்கத்து வீட்டு பையன் இருக்கான் இல்லைங்களா, அந்த பையன் அவங்க ஃபேமிலியே சரியில்லை. அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அதனால் அந்த பையனும் கெட்ட வார்த்தை பேசுவான். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகன் கிடையாது. ஆனால் இவருடைய மகன் அப்படி கிடையாது. பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற ஒரு மகனா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மகனா, அந்த மாதிரி தான் இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா தன்னுடைய பையனை கூப்பிட்டுட்டு, தம்பி வா நம்ம வந்து எங்கேயாச்சும் இப்போது ஸ்கூல் லீவ் விடுது, வெக்கேஷனல் லீவுக்கு எங்கேயாச்சும் நம்ம போகலாம் வா அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்றாரு. அதனால் அந்த பையன் சொல்கிறான், நான் மட்டும் தனியாக வந்து என்ன செய்கிறது, நம்ம போய் விளையாடுறதுக்கு எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டு வேணும் இல்லையா, அதனால் என்னுடைய ஃப்ரெண்டையும் நான் கூப்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வர்றதுக்காக நீங்கள் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி ஓகே அப்பா சொல்லிட்டார். சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே இந்த 2 பசங்களையும் கூட்டிகிட்டு அந்த அப்பா என்ன செய்கிறாருன்னா, அதாவது ரொம்ப இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கிற இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு போகிறாங்க. அங்கேருந்து அழகாக வேடிக்கை பார்க்குறாங்க. பசங்க நல்லா ஓடி ஆடி விளையாடுறாங்க. இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு அசம்பாவிதம் ஒன்று நடக்குதுங்க. என்ன அசம்பாவிதம்னா, அப்பாவுடைய அந்த மகன் அந்த மகனும் சரி, அதாவது அவருடைய நண்பனும் சரி, இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க, விளையாண்டுட்டு இருந்தவங்க இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுகிறத தூரத்துலேருந்து பார்க்குறாரு. அந்த பையன் கீழே விழுகிறத பார்த்துட்டு இருந்த அப்பா ஓடி போய் என்ன செய்கிறாருன்னா, அந்த 2 பசங்களையும் தன்னுடைய கையில் பிடிச்சிக்கிறார். 2 பசங்களையும் கையில் பிடிச்சிக்கிட்டார். இப்போது ஒரு அப்பாவுடைய கையில் இருக்கிறது தன்னுடைய மகன், இந்த கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பையன், இவருடைய மகன் கிடையாது. இந்த பையன் இருக்கிறதுல ஒரு இது இருக்குது. ஏன்னா இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பெரியவங்களுக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குற பையன். ஆனால் இந்த பையன் அப்படி கிடையாது, யாரையும் மதிக்க மாட்டான், ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவான், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன். இப்போ 2 பசங்களையும் தன்னுடைய கையில் பிடிச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. என்ன மோசமான சூழ்நிலைன்னா, இப்போ 2 பேரையும் தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, தூக்க முடியல. இப்போது யாரோ ஒருத்தரை கைவிட்டால் தான் ஒருத்தர் தூக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே அப்பா கடந்து போகிறாரு. கடைசியாக அவர் வந்து முயற்சி செஞ்சு முடியல. அப்படிங்கிறப்ப இப்போ நாம் தான் அந்த அப்பான்னு வச்சுக்கோங்களேன், நாம் தான் அந்த அப்பா. இப்போ நாம் அந்த 2 பசங்களை பிடிச்சிருக்கோம். ஒன்று நம்ம பையன், இன்னொன்று வேற ஒருத்தருடைய பையன். நம்ம யாரை கைவிடுவோம், யாரை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்டால் நாம் என்ன தெரியுங்களா பதில் சொல்லுவோம்? கண்ணை மூடிட்டு நம்ம சொல்லுவோம், நம்ம பசங்களை தான் நம்ம காப்பாற்றுவோம். ஏன்னா நம்ம ரத்தம் அது, நம்முடைய குழந்தைங்க தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இல்லைங்களா? நம்ம அப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் இதே மாதிரி நிலைமை தான் பிதாவாகிய தேவனுக்கும் வந்துச்சு. அவருடைய கையில் 2 குழந்தைங்க மாட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு குழந்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஒரே பேரான மகன். இந்த கையில் மாட்டியிருந்தது யாருன்னா ஆதாம் மாத்திரம் இல்லை, ஒட்டுமொத்த மனுக்குலமும் இந்த கையில் மாட்டியிருந்துச்சு. ஆதாமுடைய பிள்ளைகளும் மாட்டியிருக்கு. இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுறதுல பிரயோஜனம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றலாம். ஆனால் பிதாவாகிய தேவன் 2 பேரையும் பிடிச்சிட்டு கடைசி நேரத்தில் தன்னுடைய மகன்கிட்ட சொன்னாராம், தம்பி உன் மேலே நான் நிறைய அன்பு வச்சுருக்கேன், உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன், உன்னை கைவிடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் கைவிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா உன்னை விட அதிகமாக நான் இவங்களை நேசிச்சிட்டனே, இவங்களை காப்பாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையே, உன்னை கைவிட்டால் தான் நான் இவங்களை காப்பாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கைவிட்டு இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தூக்கி எடுத்தார். அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய அன்பு. இந்த அன்பு யார் காட்டினது அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் காட்டினார். இயேசு கிறிஸ்து தேவன்கிட்ட கேட்டார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் கேட்டார் இல்லைங்களா? அங்கே தாங்க தேவன் அவருக்கு பதில் கொடுத்தார். நான் ஏன் தெரிப்பாப்பா உன்னை கைவிட்டேன், இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் நான் தூக்கணுங்கிறதுக்காக, இந்த ஒட்டுமொத்த மக்களையும் நான் விடக்கூடாது, எல்லாத்தையும் தூக்கி எடுத்துடணுங்கிற ஒரே காரணத்துக்காக பாவமறியாத உன்னை நான் கைவிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு தெரியுங்களா? தேவனே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீன்னு நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் எவ்வளோ உன்னதமான தேவன், நீங்கள் என்னை கைவிட்டதில் எவ்வளோ நன்மை இருக்குது, நீங்கள் எவ்வளோ அன்புள்ள தகப்பன், இந்த பாவிகள் மேலேயும் இந்த துரோகிகள் மேலேயும் இந்த துணிகரமுள்ள இந்த மனுக்குலத்து மேலேயும் இவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கிறீங்களா, இவ்வளோ பெரிய அக்கறை வச்சுருக்கிறீங்களா, என்னையவே கைவிட்டு இந்த அன்பை நீங்கள் வந்து இந்த பூமியில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் காட்டணுமா? நீங்கள் காட்டிட்டீங்க, உங்களுடைய அன்பு என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் எந்த காரணத்தை கூட நான் உங்களை கேள்வி கேட்க மாட்டேன். இதை தாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இதுதான்
இதுதான். அப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு ஒரு உன்னதமான தேவன், எந்த அளவுக்கு நம்மளை எல்லாம் தூக்கி எடுக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மகன் இவ்வளோ பெரிய துன்பத்தை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் துன்பம். ஒரு வசனம் சொல்லுது, நான் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக்கொள்வேன். வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட வசனம். இயேசு கிறிஸ்துவ தேவன் ஒரு இமைப்பொழுது தான் கைவிட்டாருங்க. ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அன்பு சொல்லிக் கொடுக்குற ஒரே கடவுள் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் எவ்வளோ அன்புள்ள ஒரு கடவுள். அந்த அன்பு எப்படி அவர் காட்டியிருந்திருக்கும். அப்போ பாருங்கள், என்னுடைய மகனை ஒரு நாள் நான் கைவிட போகிறேன்னு சொல்லி அவருக்கு எப்போ தெரியும் தெரியுங்களா? தன்னுடைய மகனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே தெரியும். எத்தனை நாள் அந்த துன்பத்தை அவர் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பார். என் மகனை நான் ஒரு நாள் கைவிட போகிறேனே, என் மகனை நான் ஒரு நாள் கைவிட போகிறேனே அப்படிங்கிற அந்த துன்பம் இருக்கு இல்லைங்களா? அந்த துன்பம் அவ்வளோ பெரிய துன்பமாக இருந்திருக்கும். அது மாத்திரம் இல்லை, இயேசு கிறிஸ்து கதறும்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய பிள்ளைங்க கஷ்டப்படும் போது நாம் அதெல்லாம் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது, நம்ம ஓடிடுவோம். பிதாவாகிய தேவனும் ஓடிட்டாருங்க. தன்னுடைய மகன் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலையில் அவர் கஷ்டப்படும் போது, அவர் அந்த வலியையும் வேதனையையும் அனுபவிச்சுட்டு இருக்கும்போது பிதாவாகிய தேவன் அதை பார்க்க முடியாமல் கண்டிப்பாக எங்கேயாச்சும் போயிருப்பார். அதனால தான் எங்கேப்பா போனீங்க, எங்கே போனீங்கன்னு இவர் கதறார். எங்கேயோ போயிட்டார் தேவன். தன்னுடைய மகனை அவரால் பார்த்துருக்கவே முடியாது. ஆனால் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய அன்புக்காக இவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க செஞ்சுருக்காங்க. இந்த தியாகத்தை நாம் உணர்றவங்களாக இருக்கணும். சரி, இந்த ராபோஜனத்தில் வரக்கூடிய ராபோஜனத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, பாவிகளும் துரோகிகளும் துணிகரம் உள்ளவர்களாக இருக்கிற நமக்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் ஒப்பு கொடுத்துருக்கிறார். இந்த அன்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அப்போ நாம் இப்படிப்பட்ட அன்பை நம்மளால் காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அன்பை நம்ம காட்டணும். எந்த அன்பை காட்டணும் தெரியுங்களா? நாமளும் மற்றவங்களை மன்னிக்கணுங்கிற அந்த குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மன்னிக்கிறது தான் பிதாவாகிய தேவனுடைய குணம், மன்னிக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவுடைய குணம். நாமளும் அப்படி தான். நம்முடைய சகோதர சகோதரிகள் நமக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டாங்கன்னா, நமக்கு ஏதாவது தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா உடனடியாக நம்ம என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாக அவங்கள மன்னிக்கணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளுங்கிறதுக்கு அதுதாங்க அழகு. நாம் ஒருத்தரை மன்னிச்சா தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். நம்ம மன்னிக்காமல் மனசுக்குள்ளே வெஞ்சன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, மனசுக்குள்ளே இல்லை நான் அந்த பிரதர்கிட்ட பேச மாட்டேன், இந்த சிஸ்டர்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வைராகியம் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கு பெறதுல எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்களாக நம்ம மாறிடுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவனும் இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நாமளும் இப்படி தான் இருக்கணும். மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களை அன்பு செலுத்தணும். மற்றவர்கள் நமக்கு செய்த துரோகங்களையும் நமக்கு செய்த பாவங்களையும் நமக்கு விரோதமாக செய்திருக்கிற காரியங்களையும் மனப்பூர்வமாக நம்ம மன்னிச்சிடணும். ஒருவேளை நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு விரோதமாக ஏதாவது தப்பு செஞ்சோமா, உடனடியாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு கேட்காம இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் எந்த காரணத்தை கொண்டு நம்ம தொடக்கூடக்கூடாது, பக்கத்திலேயே நெருங்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய அன்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். இப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த அன்புக்கு நம்ம மரியாதை கொடுத்து தான் ஆகணும். அப்படி மரியாதை கொடுக்கலைன்னா நம்ம துணிகரம் உள்ள மனிதர்களாக மாறிவிடுவோம். அதனால் நம்முடைய சகோதரர்கள் நம்ம மன்னிச்சே ஆகணும். அதனால தான் ஒரு 2 வசனத்தை வாசி இந்த பாடத்தை முடிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்கலினா உங்கள் பிதா உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் விட்டுருவார் சொல்கிறார் இல்லைங்களா? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பிதாவாகிய தேவன் நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்காமல் விட்டாரா? அவர் மன்னிச்சிருக்கிறாருங்கிறதுக்கான அடையாளம் என்னென்னு நம்ம எல்லாம் இந்த பாடத்தை கேட்குறோம், நம்ம எல்லாம் இந்த சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோம். தேவன் நம்மளை மன்னிச்சிருக்கிறார். அப்போ தேவன் நம்மளை மன்னிச்சிட்டார் இல்லையா? அப்படின்னா மனிதர்கள் நமக்கு செய்த தீங்கையும் நம்ம மன்னிச்சு தான் ஆகணும். நம்ம மன்னிச்சாதான் கிறிஸ்தவர்கள். நம்ம மன்னிக்கலைன்னா கிறிஸ்தவர்கள் கிடையாது, நம்ம போலி கிறிஸ்தவர்களாக மாறிடுவோம். அதனால் மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான குணம். நம்முடைய சகோதரர்கள் கண்டிப்பாக தீங்கு செய்வாங்க, நம்மளை பற்றி பேசுவாங்க. மனப்பூர்வமாக மன்னிச்சுட்டு அதை நினைக்காம எப்பவும் போல் யதார்த்தமாக அவங்கக்கிட்ட பேசுறது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் இந்த ராபோஜனத்தில் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். இன்னொரு வசனம் வாசிங்க, எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நாம் எப்படி மன்னிக்கணுங்கிறதுக்கு இங்கே விளக்கம் கொடுக்குறாரு பாருங்களேன். ஒருவருக்கொருவர் தயவு எதுக்கு தெரியுங்களா? சகோதர அன்புங்கிறது எதுக்கு தெரியுங்களா? ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு இல்லை, ஒருத்தர் மிதிக்கிறதுக்கு இல்லை, ஒருத்தர் குற்றப்படுத்துறதுக்கு இல்லை. ஒருத்தருக்கு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல். அந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்களேன். தேவன் தாங்க நம்மளை மன்னிச்சிருக்காரு. எப்படி மன்னிச்சார்? தன்னுடைய சொந்த குமாரனையே கைவிட்டு அந்த மன்னிப்பை நம்மளுக்கு காட்டியிருக்கார். மன்னித்தது போல் நீங்களும் அப்படி தான் மன்னிச்சாகணும். நிபந்தனையே இருக்கக்கூடாது. ராபோஜனத்தில் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எந்த நிபந்தனையும் இல்லாமல் சகோதரர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் நம்ம ராபோஜனத்தில் கை வைக்கணும். இல்லாட்டி நம்ம கை வைக்கக்கூடாது. இது தேவன் நம்மளை எச்சரிக்கிறார்.
இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஒருவரையொருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். சொல்கிறார் பார்த்தீங்களா, ஒருவரை ஒருவர் தாங்கணும். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் சகோதர அன்பு, அதுக்கு தான் சகோதர ஐக்கியம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், ஒருத்தர் கண்டிப்பாக குறை இருக்கும். இங்கே யாரும் பரிசுத்தவான் இல்லை, யாரும் நீதிமான் இல்லை, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம குறைவுபட்டு தான் இருக்கிறோம். அதனால் குறைவுகளை மன்னிக்கணும், குறைவுகளை நம்ம மறக்கணும். அது ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஒருவர் பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் எப்படியாமா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல். முதல்ல பாருங்கள், தேவன் மன்னித்தது போல் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவரை ஒருவர் மன்னிங்கள். 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு நம்மளை மன்னிக்கிறாங்க. நாமளும் மற்றவங்கள மன்னிச்சு தான் ஆகணும். மன்னிச்சாதான் நம்ம கிறிஸ்தவர்கள், மன்னிச்சாதான் நம்ம வேதமானவர்கள், மன்னிச்சாதான் நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துடைய மரணத்துக்கு அவருக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோன்னு அர்த்தமாகும். பிதாவாகிய தேவன் நமக்கு செய்திருக்கிற தியாகத்துக்கு நம்ம மரியாதை செலுத்துறது ஆகும். அதனால் இந்த ராபோஜனத்தில் கை கொள்ளும்போது, இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம உட்கொள்ளும்போது, இதையெல்லாம் மனசார நம்ம நினைத்து நம்முடைய சகோதர சகோதரிகளை மனசார மன்னித்து ஒருவரை ஒருவர் நம்பி ஏற்றுக்கிட்டு நம்முடைய குறைகளை எல்லாம் விட்டுட்டு தொடர்ந்து நாமளும் சில தவறுகள் நம்ம செய்வோம். சகோதரர்களுக்கு விரோதமாக மனப்பூர்வமாக அவர்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இயேசு கிறிஸ்துடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நம்ம உட்கொள்ளணும். அப்படிங்கிறது தான் தேவன் நமக்கு எச்சரிக்கிற இந்த விஷயம். அவருடைய மரணத்திலிருந்து நமக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன கற்றுக்கிட்டாரோ அதைத்தான் நாமளும் கற்றுக்கணும். பிதாவாகிய தேவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம, நிபந்தனை இல்லாமல் அவருக்கு முற்றிலும் கீழ்ப்படியவே இந்த வாழ்க்கை. ஸோ தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்ட அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.